பெண்களை பெருமைப்படுத்துவது அன்றைய இலக்கியங்களா இன்றைய இலக்கியங்களா? பெண்களை ஏயா பெருமைப்படுத்தணும்? இதுக்கு ஒரு தலைப்பா அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். அவங்க நல்லா தானே இருக்காங்க. இந்த பொறியாளராக இருக்காங்க, எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், பல மாவட்டங்கள கலெக்டரா இருக்கிறாங்க, ஐஜியா இருக்காங்க, டிஇஜியா இருக்காங்க. இன்னும் என்னத்தை அவங்க பெருமைப்படுத்தணும்? இன்னும் பெருமைப்பட வேண்டிய கட்டாயம் பெண்களுக்கு இன்னும் இருக்கு. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இங்க உட்கார்ந்து இருக்கிற பெண்கள் எல்லாத்திட்டும் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க கணவரை விட அதிகம் படிக்க வேண்டும், அதிகம் சம்பாதிக்க வேண்டும், கணவரை விட அழகாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிற பெண்கள் யாராவது கை தூக்குங்க. கணவனை விட நான் நல்லா படிச்சிருக்கணும், அவர் எஸ்எல்சி, நான் எம்ஏ, அவர் 1000 ரூபாய் சம்பளம், நான் 15,000 ரூபாய் சம்பளம், அவரை பார்த்தா ஒருத்தன் கூட சீண்ட மாட்டான், ஆனா என்னை பார்த்தா குட் மார்னிங் மேடம்மா, இந்த மரியாதையை நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றவங்க யாராவது ஒருத்தர் கை தூக்குங்க. இந்த பார், ஒரே ஒருத்தவங்க, அதுவும் பாதி தான் தூக்குறாங்க, கடைசியில 2 பேர். இந்த முன்னேற்றத்தை விரும்புவதுதான் இன்றைய சமுதாயம். யார் உயர்வாக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், ஒரு இல்லறத்தில் கணவன் கீழே படிப்புல கம்மியா இருந்தா அவன் என்னை விட குறைவானவன் அல்ல. என் கணவன் என்னை விட கருப்பாக இருந்தால் அவர் என்னை விட குறைவானவர் அல்ல. என் கணவர் என்னை விட படிப்பிலே குறைவாக இருந்தார், அவர் என்னை விட குறைவானவர் அல்ல. நான் படித்த படிப்பு, என்னுடைய அழகு, என்னுடைய பதவி எல்லாம் என் கணவருக்கு பயன்பட வேண்டும், அதற்காக நான் முன்னேற வேண்டும் என்று ஒரு பெண் நினைக்கிறார். அந்த குடும்பத்துக்கு பயன்படணும். ஆனா இன்னைக்கும் நிறைய பேர் ஏன் கை தூக்கலன்னா, என்ன இருந்தாலும் அவங்களுக்கு மீறி நம்ம எப்படி படிக்கிறோம்னா, அவங்களுக்கு மீறி நம்ம சம்பளம் வாங்கினா அவங்க மனசு கஷ்டப்படாதா? ஒரு ஆம்பளை வேதனை பண்ணலாமா ஐயா? அதனால எனக்கு இன்க்ரிமெண்ட் கூட வேணாமுங்க. நான் அவருக்கு என்னைக்கு இன்க்ரிமெண்ட் வருதோ என்னை கூட சம்பளம் அவர் கூட வாங்கிட்டே இருக்கட்டும், வேணாம் அப்படின்னு நினைக்கிற மனப்பான்மை ஏன் வருது? அப்ப இருந்தே பெண்கள் அந்த கணவனுக்கு அடிமையாக இருக்கணும், கீழே இருக்கணும். ஆண் என்றால் உயர்வு, பெண் என்றால் தாழ்வு அப்படிங்கிற எண்ணம் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கும் கிராமத்துல புருஷன் பேரை சொல்லாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? தாசில்தார் ஐயா உட்காந்துருக்காரு, கணக்கெடுக்க போறாரு. ஒரு வீட்டு கதவை தட்டி, அம்மா அவன் பேர் என்ன? லட்சுமி. உங்க வீட்டுக்காரர் பேரை சொல்லு. அதெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம். அம்மா கணக்கெடுக்க வந்திருக்கேன். நீ எந்த இளவெடுக்க வந்தா எனக்கு என்ன? நாங்க புருஷன் பேரை சொல்ல மாட்டோம், அவர் உயிருக்கு ஆபத்தாய் போயிடும். இந்தம்மா ரேஷன் கார்டுல எழுதுன, அதெல்லாம் சொல்ல முடியாது. சரி, நீ ஏதாவது ஒரு ஐடியா கொடு, அதை வச்சு உங்க வீட்டுக்காரர் பேரை கண்டுபிடிச்சுக்கிறேன் அப்படின்னு குழு கொடுக்குது. யாரு? லட்சுமி. இந்த ராத்திரில சாப்பாட்டுக்கு வெளியே நின்று கேட்பாங்கல்ல, அதையும் இந்த கோயில்ல பூச நேரத்தில் அடிப்பாங்கல்ல, அதையும் சேர்த்துக்க. தாசில்தார் சொல்றாரு, நான் வருவாய்த்துறையில வேலைக்கு வர்றப்ப கூட இன்டர்வியூல போட்டு கேள்வி கேட்கல, இந்த கிழவி இந்த போடு போட்டுக்கிட்டு இருக்கேன்ட்டு அவர் யோசித்து சொல்றாரு. ராத்திரில சாப்பாட்டுக்கு வெளியே நின்று கேட்கறதுக்கு பேர் பிச்சை, கோயில்ல பூச நேரத்தில் அடிக்கிறதுக்கு பேர் மணி. அப்ப உங்க வீட்டுக்கார பேர் பிச்சை மணியா அப்படின்னதுக்கு அந்த அம்மா சொல்லுது, ஆமா அந்த சனியம் பிடிச்ச நாய் தான் என் புருஷன். வீட்டுக்காரர சனியம் பிடிச்ச நாயின்னு சொன்னா ஒன்னும் ஆகாதான், பிச்சை மணின்னு பேர் சொன்னா செத்துருவாராம்யா. இப்படி இருக்கு இன்னைக்கு காலம். பேரு சொல்லி கூப்பிடுறதுக்கு தானையா பேரே வைக்கிறான். கடவுள் பேரை சொல்லி கூப்பிடுறது இல்லையா? கஷ்டம் வந்தானே முருகாங்கிறான். முருகன் பேரை சொல்லாம அதெல்லாம் சொல்லக்கூடாது. யாராவது சொல்ற மாடன் காடன், இது கற்பனசாமி, கற்பனா கருப்பையா, என்னை எப்படியா காப்பாத்து கருப்பையா, பேர் சொல்லி தானே சாமியவே கூப்பிடுறான். கணவனை பேர் சொல்லி கூப்பிடுறதுல என்ன தப்பு? இன்னைக்கும் கூப்பிடுறதுக்கு யோசிக்கிற பெண்கள் இருக்கீங்களா இல்லையா? ஆனா ஒரு சில வீட்டுல போடா வாடான்னு பேசிக்கிறாங்க. அது இந்த மொபைல் போன்ல இந்த ரீல்ல படுத்துற கொடுமை இருக்கே, இங்க வாடா அப்படின்னா மகனா புருஷனை வர்றேன், உன்னே நான் கூப்பிடல அப்படின்னு மகனை போய் சொல்லிட்டு உன்னே தான் நான் கூப்பிட்டேன் அப்படின்னா, அப்படியா முதல்ல ஏண்டி போடா வாடான்னு கூப்பிடுறேன். அதாவது கூப்பிடுறேன்னு மரியாதையாரு இதை ஒரு ரீலா போடுறாங்க. இதை பார்த்தோன்னா சந்தோஷம் பெண்களுக்கு. ஒரு கணவனை போடாவாடா என்று கூப்பிட்டு விட்டு அதுல ஒரு கௌரவம் அடைவது பெண்களை பெருமைப்படுத்துவது அல்ல. பெண்களை புகழ்ந்து புகழ்ந்து பாடுகின்ற பாடல்கள் எத்தனை பாட்டு இருக்கு. கம்பர் பாடாத பாட்டா, பாரதிதாசன் பாடாத பாட்டா? ஒரு பெண் குழந்தைய பாரதிதாசன் என்ன சொல்றாரு?
மூடத்தனத்தின் முடைநாற்றம் வீசுகின்ற காடு மணக்க வந்த கற்பூர பெட்டகமேங்கிறார். யார? ஒரு பொம்பளை பிள்ளைய. இன்னொரு பாரதிதாசன் பார்த்தீங்கன்னா அப்படி பெண்களை வர்ணிப்பாரு. பாரதியார் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நின்னையே ரதி என்று நினைக்கிறேனடி கண்ணம்மா, தன்னையே சகி என்று சரணமெய்தினேன். பாரதியார். சுரதா ஒரு படத்துல பாட்டு எழுதியிருப்பார். அமுதும் தேனும் எதற்கு நீ அருகினில் இருக்கையிலே எனக்கு, அமுதும் தேனும் எதற்கு, அமுதும் தேனும் எதற்கு நீ பக்கத்துல இருக்கும்போது. யாரு? சுரதா. கண்ணதாசன் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கண்ணெதிரே தோன்றினாள் கனிமுகத்தை காட்டினாள். வர்ணிப்பாரு. எல்லாரும் வர்ணிப்பாங்க பாட்டு. பெண்களை பாடாத பாட்டே இல்ல. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். உன்னை நினைக்கையிலே கண்ணே என்ன கனவுக்கும் எண்ணிக்கை ஏதடி, உன்னை நினைக்கையிலே. எங்கேயாவது ஆம்பளைகளை வர்ணிச்சு யாராவது இவ்வளவு பாட்டு எழுதியிருக்கானா? ஒன்னு ரெண்டு, ஏதாவது ஒன்னு ரெண்டு எம்ஜிஆர் பாட்டுல வரும். ஆண்களை வர்ணிப்பதில்லை, ஆனால் பெண்களை வர்ணிக்கிறார். நம்ம எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா சொல்லும் போது சொன்னார், ஆண்களா பெண்களாங்கிற தலைப்புல பேசுவாங்க. சிங்கத்தை பார்த்தியா? ஆண் சிங்கம் தான் பிடரையோட இருக்கான், பெண் சிங்கம் பூனைக்குட்டி மாதிரி இருக்கும்பாங்க. ஆண் மயிலுக்கு தான் தோகை இருக்கான், பெண் மயில் கோழி குஞ்சு மாதிரி இருக்கான் அப்படிம்பாங்க. அதுக்கு தோகை இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, பெண் மயிலை கவர்றதுக்கு தான். அந்த மோடம் போட்டோன்னா சிக்கி 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 சிக்கின்னு ஆடி 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 அந்த பெண் மயிலை, பா என்ன நீ அங்கேயே நின்றுட்டு இருக்க, உனக்காகத்தான் அந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன், கண்டுக்காம போறியேன்னு. தன் இணையை கவர்வதற்காகத்தான் அந்த அழகான தோகை, அந்த அழகான பிடரி. ஆனா சின்ன விலங்குகள்ல பாருங்க, கொசு கடிக்குதே, அதுல ஆண் கொசு கடிச்சா வலிக்கவே வலிக்காதான். நம்ம அடிச்சு கொள்றோமே அது பூரம் பெண் கொசு தான். கொசுல கூட பாருங்க கடிக்கிற ஆற்றல் பெண் கொசுக்கு தான் உண்டு. தேனீக்கள்ல பாருங்க, தேன்களை சேகரிக்கிற பொறுப்பு பெண் தேனீக்கு தான் உண்டு. ஆண் தேனீக்கு பேரு சோம்பேறி தேனின்னு பேரு. அது மாதிரி சிறிய விலங்குகளில் கூட பெண் விலங்குகள் ரொம்ப அருமையா இருக்கும். அது மாதிரி அன்றைய இலக்கியங்கள்ல பெண்களை எப்படி பாராட்டி இருக்கிறார்கள் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். அன்னைக்கெல்லாம் கோழி மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப பழைய சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டு வருது. கோழியை விரட்டுறதுக்கு ஒரு அம்மா காதுல இருக்க தொங்கட்டான கழட்டி, பா சும்மா வந்து அரிசியை தின்னுக்கிட்டே இருக்க அப்படின்னு விரட்டுறதுக்கு மரகத குழல், மரகதம் பொதித்த தொங்கட்டான், அதை கலட்டி கோழியை விரட்டுச்சான். அப்ப பெண்கள் எவ்வளவு செல்வாக்கா இருந்திருக்காங்க பாருங்களேன். எங்கடா பெண்கள் தொங்கட்டான் போட்டாங்கன்றதுக்கு எப்படா நாங்க நம்புறது? சும்மா ஒரு கவிஞர் டுபாக்கு விட்டுருப்பாரு அப்படின்னு நினைக்காதீங்க. கீழடி அகழாய்வில் தங்க தொங்கட்டான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அன்னைக்கு நமது தமிழ் பெண்கள் தங்க தொங்கட்டான் போட்டு கோழியை விரட்டி இருக்கிற அளவுக்கு பொருளாதார சுதந்திரத்தோடு இருந்திருக்கிறார்கள். பானையில எழுத்து இருக்கு அப்படின்னு சொன்னா, பானையை யார் பயன்படுத்துவா? பெண்கள் தான். அதுல எழுத்து இருக்குன்னா வீட்டிலே சமையல் செய்கின்ற பெண்கள் கூட மிக எழுத்தறிவோடு இருந்திருக்கிறார்கள்னு அன்றைய இலக்கியம் சொல்லுது. இன்றைய இலக்கியம் பெண்களை எப்படி பெருமைப்படுத்தி இருக்கிறது? எக்கச்சக்கமா. ஒருத்தன் சொல்றான், எங்களை நதி என்று வர்ணிக்கிறீர்கள், வீணாக போய் கடலில் கலக்கிறோம் என்பதற்காகவா? எங்களை பொன்னென்று வர்ணிக்கிறீர்கள், கண்டவர்கள் எல்லாம் கடத்தி கொண்டு வருவதற்காகவா? எங்களை சாமி என்று ஓமை கூறுகிறீர்கள், எது சொன்னாலும் கல்போல் கேட்டுக்கொண்டிருப்பதற்காகவா? ஒரு கவிஞன் வர்ணிக்கிறான். எங்களை மலர் என்று சொல்கிறீர்கள், மலர்ந்து மகிழ்வித்து கீழே உதிர்ந்து போவதற்கா? எப்படி எழுதியிருக்கான் பாருங்க. இன்னைக்கு இருக்கிற பெண்களின் நிலையை அந்த ஓமையை வைத்து இன்னைக்கு ஒரு கவிஞர், நவகவிங்கிற கவிஞர் எழுதியிருக்கார். அப்ப அன்றைய இலக்கியமும் இன்றைய இலக்கியமும் பெண்களின் பிரச்சனைகளை, பெண்கள் உயர்வடைய வேண்டும் என்று போராடி இருக்கிறது. இதில் எது அப்படிங்கிறதா இன்றைய தலைப்பு. உங்கள் பலத்த கரவொலியோடு மேடைக்கு வருகிறார், வாங்க. நீதிபதி அவர்களே, கலை என்பது மனதை வருடுவது, இலக்கியம் என்பது காலத்தால் அழிக்க முடியாது.
பிரபஞ்சன் என்கிற எழுத்தாளர் கலைஞர் ஐயா விட்ட கேள்வி கேட்டு அனுப்புவார். அவர் கலைஞர் ஐயா கையெழுத்து பிரதியாக அதுக்கு பதில் சொல்றப்போ சொல்றார், கலை என்பது என்ன, இலக்கியம் என்பது என்ன என்பதற்கு கலைஞர் ஐயா சொல்லுகிறார், மனதை வருடினால் அது கலை, காலத்தால் அழிக்க முடியாதது இலக்கியம். இன்றைக்கு இலக்கியம் அப்படி காலத்தால் அழிக்க முடியாதபடி இருக்கிறதா? அன்றைய இலக்கியம் எப்படி இருந்தது? அதிகமான பொன்னும் பொருளும் அவ்வைக்கு தரவில்லை, காலம் தாழ்த்துகிறார், அவ்வை பேசுகிறார். இன்றைக்கு அல்ல, 2ஆம் நூற்றாண்டிலே எத்திசை செல்லினும் அத்திசை சோரே. உன் பொருளை நீயே வச்சுக்கப்பா, போறேன். ஒக்கூர் மாசாத்தியார், பொன்முடியார், வெள்ளி குயத்தியார், வெள்ளி வீதியார், வெண்ணி குயத்தியார், ஆண்டாள், காரைக்காலமையார், எத்தனை 30க்கும் மேற்பட்ட சங்க புலவர்கள் வாழ்ந்த காலம் அந்த காலம். அது பொற்காலம் இல்லையா? சொல்லின் செல்வன் என்று அழைக்கப்படுகிற அனுமனை வைத்து பெண்ணை போற்றுகிறார் கம்பன். சொல்லின் செல்வன் இல்லையா? சில மேடைகளை சில பேச்சாளர் பேசுவாங்க, சொல்லின் எல்லாரும் செல்வர். அப்படி இல்லை, சொல்லின் செல்வர். சொல்லின் செல்வர் என்கிற பட்டம் பெற்ற அனுமனை வைத்துக் கொண்டு சீதையை புகழ்கிறார். அதுதான் அன்றைய இலக்கியம். சீதையை போய் தேடி பார்த்துட்டு அசோகவனத்திலிருந்து வந்து சொல்றாரு. அனுமன் பேசுகிறார் ராமனிடம், விற்பரும் தடந்தோள் வீர வீங்கு நீர் இலங்கை வெற்பில் நற்பருந்தவத்தலாய நங்கையை கண்டேன் அல்லேன், இற்பிறப்பென்பதொன்றும் இரும்பொறை என்பதொன்றும் கற்பனும் பெயர்தொன்றும் கடினடம் புரிய கண்டேன் என்று சொல்லின் செல்வரால் புகழ்ந்ததுதான் அங்க அன்றைய இலக்கியம். ஆனா இன்னைக்கு என்ன அப்படி இருக்குதா? பட்டுக்கோட்டை பாட்டுலாம் அன்னைக்கு எப்படி இருந்துச்சு? ஆடை கட்டி வந்த நிலவோ, நிலாவுக்கு கூட ஆடை கட்டி பார்த்தான் மிஸ்டர் இனியவன். என்ன உட்காந்து பத்திரம் எழுதிக்கிட்டு இருக்கீங்கள? கேட்கிறாருல கேள்வி, அதுக்கு பதில் சொல்றதை விட்டு 15 பேப்பரை வச்சு டாக்குமெண்ட் ரைட்டர் மாதிரி உட்காந்து எழுதிக்கிட்டு. ஆடை கட்டி வந்த நிலவோ, கண்ணில் மேடை கட்டி ஆடும் எழிலோ, குளிர் ஓடையில் மிதக்கும் அல்ல ஜாடையில் சிரிக்கும் இவள் காடு விட்டு வந்த மயிலோ, நெஞ்சில் கூடு கட்டி வாழும் குயிலோ, முகத்தில் முகம் பார்க்கலாம், விரல் நகத்தில் பவளத்தின் நிறம் பார்க்கலாம், பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா. இன்னைக்கு எழுதுறான் பாட்டு. நீ இருக்கிற ஓல கொட்டாயா, சும்மா நடக்கிற தவள கொட்டாயா, இருக்கிற ஓல கொட்டாயா, நீ நடக்கிற தவள கொட்டாயா, சோஜாவா படுத்துக்குவேன் ஓமடியில சாஞ்சி, வாட்டாமா இருக்கிற வாட்டர் பாக்கெட்டு மூஞ்சி. ஏன் ஒரு நல்ல பாட்டை இப்படி கடிச்சு குதறீங்க? இந்த பாட்டை பாடி வீட்டுல கிழவியெல்லாம் ஆடிக்கிட்டு ரீல்ல போட்டு விட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ இருக்கிறிய ஓலை கொட்டாயா, நீ நடக்கிறிய தவளை கட்டாயா, மஜாவா எனிக்கிறிய பஞ்சு முட்டாயா, ஆமா பஞ்சு முட்டாயா, ஆமா பஞ்சு முட்டாயா, தோஜாவா படுத்துக்கிறேன் ஓமடிகளை சாஞ்சி, தாஞ்சாவா இருக்கிறிய வாட்டர் பாக்கெட்டு மூஞ்சி, நான் காஞ்ச மிளகா போல நான் இருக்கிறேன்னு காஞ்சி, நீ ஏயா என் வாயை புடுங்குற? நான் இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடக்கூடாதுன்னு இறுக்க வாயை பொத்தி வச்சிருக்கேன். பிட்ட எடுத்து கொடுக்கிறாரு, நான் என்னதான் பண்றது? என்ன வாட்டர் பாக்கெட் மூஞ்சி, இது வர்ணனையா? கம்பன் எழுதுகிறான், சீதையை வர்ணிக்கிற போது மதனர்க்கும் எழுத ஒண்ணா சீதை. மன்மதன் கூட தன் தூரிகையை எடுத்து ஒரு பெரிய ஓவியன் கூட சீதையினுடைய அழகை வர்ணிக்க முடியாது என்று ஒரு வரியிலே ஒரு தொடரிலே கம்பன் எழுதுகிறான். மதனர்க்கும் எழுத ஒண்ணா சீதை. வாட்டர் பாக்கெட் மூஞ்சி முற்போக்கு இலக்கியமா? நீங்க கூட அந்த பாட்டுக்கு சப்போர்ட் பண்றீங்க, நீதிபதிகள் ஜால்ரா அடிக்கிறீங்க. அதுல சொல்ற அந்த பாட்டுல மச்சாவா இனிக்கிறியே பஞ்சு மிட்டாயா, ஐயோ பஞ்சு மிட்டாயா, ஐயோன்னு வர்ணிக்கலாமாங்க? மையோ மரகதமோ மரிகடலோ மழை முகிலோ, ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான், அது தமிழுங்க. நீதிபதி அவர்களே நல்ல கைத்தட்டுனா கூந்தல் வளரும். வைத்தியர் சொல்றாரு, நீங்க பாட்டுக்கு ஏதாவது தடிக்க இருக்காதீங்க. பாவம் அங்கிட்ட ஒரு வழுக்க தலையா ஒருத்தர் உட்காந்து இப்படி தட்டினவர் நிப்பாட்டி விட்டாரு. இனிமே இதுல வளர்ந்து என்ன வளகாரம் இருந்த என்ன அப்படின்னு. நீதிபதிகளே, பாரதியாருக்கு 11 மொழிகள் தெரியும். 11 மொழிகள் தெரியும். இனியவன் வந்து பதில் சொல்லணும். சோஜாவா படுத்துக்கிறேன் ஓமடியில. சோஜானா என்ன? சோஜான்னு ஒரு வார்த்தை இருக்குதா?
ஏதாவது ஒண்ணு போட வேண்டியது வாய்க்கு வந்தது. அப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணோம்னா விஜயகுமார், தமிழ் சினிமாவில் சில வார்த்தைகளுக்கெல்லாம் நீங்க எங்க உலகத்துல எந்த டிக்ஷனரியிலையும் கண்டுபிடிக்க முடியாது. மலம பித்தா பித்தாத்தே அப்படின்னா நீ எங்க போய் இதுக்கு போய் அர்த்தம் கண்டுபிடிப்ப? கோனார ஐயம்பெருமாள் கோனாரை எழுப்பி இதுக்கு நோட்ஸ் போடுங்கன்னு போட சொன்னா தான் உண்டு. நீதிபதி அவர்களே, பெண்ணினம் அற்புதமான ஒரு படைப்பு. பெண்ணிடம் வீட்டை கொடுத்து பாருங்கள், வீட்டை குடும்பமாக மாற்றி காட்டுவாள் பெண். பெண்ணிடம் மளிகை சாமான்களை கொடுத்து பாருங்கள், விருந்து படைப்பாள் பெண். பெண்ணிடம் புன்னகையை கொடுத்து பாருங்கள், தன் இதயத்தையே தந்து விடுவாள். அந்த உன்னதமான படைப்பு பெண். அதனால்தான் ஒரு கவிஞன் சொன்னான், சூரியன் இன்றி பூமி சுழலாது, பெண்கள் இன்றி பூவுலகம் இயங்காது என்று சொன்னான் ஒரு கவிஞன். நீதிபதி அவர்களே, வாழ்க்கை துணை நலம் என்றுதானே நாகநந்தினி எழுதினார் வள்ளுவ பெருந்தகை. ஒரு பெண்ணும் ஆணும் சேர்ந்து காதல் ஒருவரை கைப்பிடித்தே அவன் காரியம் யாவிலும் கை கொடுத்தே மாதர் அறங்கள் பழமையை காட்டிலும் மாட்சி பெறச் செய்து வாழுகிறாள் அந்த பெண் என்பதற்காகத்தான் பெண்ணை பற்றி பேசுகிற அதிகாரத்திற்கு வான்புகழ் வள்ளுவன் வாழ்க்கை துணை நலம் என்று சொன்னார். பெரிய புராணத்திலே சேக்கிழார் பெண்ணை பற்றி பேசுகிற போது மனை அறத்தின் வேர் என்று பேசுகிறார். அது பெண்ணை பெருமைப்படுத்துவது இல்லையா? 14 ஆண்டு காலம் இத்திரு துறந்து ஏகு என்று காட்டுக்கு போறார் ராமர். அப்ப சீதை என்ன பேசுகிறார்? நின் பிரிவினும் சுடுமோ அப்பெருங்காடு. சீதையை போல வாழ்ந்திருந்தால் இன்றைக்கு விவாகரத்து வழக்குகள் இல்லை. இன்றைய இலக்கியங்கள் கொச்சைப்படுத்துகின்றன பெண்ணை. விடிகாலை ஒரு பாட்டில் எழுதியிருக்கிறார், விடிகாலை விண் அழகு, விடியும் வரை பெண் அழகு. அது பெண்ணிற்கான விரசம் இல்லையா? விடிகாலை விண் அழகு நல்லா இருக்கு, விடியும் வரை பெண் அழகு. அப்ப விடிஞ்சு விட்டா பெண் அழகு இல்லையா? அது விரசம் இல்லையா? நீதிபதி அவர்களே, என்ன சார் பாட்டு எழுதுறான்? இன்றைய இலக்கியத்திற்கு வக்காலத்து வாங்குறதுக்கு 2 பேர். கோயமுத்தூர் அம்மா ஒரு பாட்டு கேட்டம்மா, இதுக்கு நீங்க தான் விளக்க சொன்ன செல்ஃபி புள்ள. இன்றைய இலக்கியம் டெர்ரா 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 போயிட்டு காதல் இருக்கு, நீயும் விட்டு விட்டா ஃபைட் பண்ணா ஏறும் கிறுக்கு. லெட் அஸ் டேக் a செல்ஃபி புள்ள, செல்ஃபி புள்ள. அடுத்த பாட்டு வரிகள் எல்லாம் போறா, ஐயோ எழுதவே முடியல. கம்பராமாயண பாட்டை எவ்வளவு அழகா சொன்னாரு. இதை உட்காந்து எழுதி வச்சு வாசிக்கிற அளவுக்கு வாயில நுழைய மாட்டேங்குது. உங்களுக்கு ஏன் விஜயகுமார் இந்த கஷ்டமான வேலை? என்ன நீதிபதி சொல்றான், நானும் நீயும் சேரும் போது தாறுமாறுதான். இனியவா, நானும் நீயும் சேரும் போது தாறுமாறுதான். அந்த பேஸ்புக்ல பிச்சுக்கிடும் லைக் ஷேர் தான். நானும் நீயும் சேரும் போது தாறுமாறுதான், அந்த பேஸ்புக்ல பிச்சுக்கிடும் லைக் ஷேர் தான். காலையில காதல் சொல்லி எவ்வளவு பண்பாட்டு இழுக்கு. காலையில காதல் சொல்லி மத்தியானம் தாலி கட்டி சாயங்காலம் தேனிலவு போனா வர்றியா? வேகத்துல சாக்லேட்னா வேகத்துல ராக்கெட்னா நிலவுல டெண்ட் அடிப்போம். ஆர் யூ ரெடியா? இது இலக்கியமா சார்? புன்னை மரத்தை வளர்க்கிற போது தலைவனிடம் சொல்லுகிறாள் தலைவி. சங்க இலக்கியத்திலே ஒரு காட்சி, அதோடு நான் முடித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அதுல சொல்றான், நின்னினும் சிறந்தவள் நும்மினும் சிறந்தது நுவ்வை ஆகும் என்று அன்னை கூறினல் புன்னை அது சிறப்பே. எங்க அம்மா இந்த மரத்தை வளர்க்கிற போது இந்த தங்கை மாதிரி என்று எனக்கு சொல்லி வளர்த்தாள். தலைவனே, இந்த தங்கைக்கு முன்னால் நீயும் நானும் சந்திப்பதை நான் விரும்பவில்லை என்று தலைவி பண்பாட்டோடு பேசிய கலாச்சாரம் எங்கே? இன்றைக்கு இருக்கிற பாடல்கள் எப்படி இருக்கிறது? ஒரு செல்போனை வச்சுக்கிட்டு வெளியூர்ல இருக்கிற ஒரு ஆடவன் தன் மனைவிக்கு போன் பேசி அந்த மனைவி பாடுற மாதிரி ஒரு எப்ப வர போற, நீ எப்ப வர போற, 10 தலை பாம்பா வந்து முத்தம் தர போற. ஒரு கணவனும் மனைவியும் 4 சுவர்களுக்குள்ளே பேசுகிற பாட்டை 50 பேரும் டான்ஸ் ஆடுறான். அந்த பாட்டு முடிகிறப்ப சொல்லுவா, எங்க ஒருத்தர் கூட இல்லை, நீங்க எல்லாம் ஆடிக்கி இருக்காங்க, எல்லாம் நம்ம பிள்ளைங்க தான். சுற்றி 4 சுவர்களுக்குள் தூக்கமின்றி கிடந்தோம், சிறு துன்பம் போன்ற இன்பத்திலே இருவருமே நடந்தோம் என்று ஆடை கட்டி நிலவை பாடிய, பண்பாட்டை பாடிய, பெண் உரிமையை பாடிய அந்த காலம் எங்கே? நேற்று பெய்த மழையில் புற்றீசலை போல காளான்களைப் போல முளைக்கின்ற இந்த பாடல்கள் எங்கே? ஆங்கொன்றும் இங்கொன்றுமா இன்றைக்கு நல்ல பாடல்கள் வந்திருக்கின்றன. சிங்கப்பெண்ணை மாதிரி, கிளியோபாட்ராவை விட கிராமத்து பெண் அழகானவள், பேய் பிடிக்கிறது என்ற ஆங்கொன்றும் இங்கொன்றுமாக நல்ல கவிதைகள் இடம்பெற்றிருக்கின்றன. ஆனால் அன்றைக்கு இருந்த இலக்கியம் நீதி கெட்ட சிலப்பதிகாரத்து கண்ணகியை போல ஒரு இலக்கியம் உண்டா? தவறு செய்தவனை தேரா மன்னா என்று வெளிநாட்டுக்கு போய் அவள் பூம்புகார், சோழ நாடு பாண்டி நாட்டுக்கு போய் தவறு இழுத்த கண்ணகிக்கு
தவறிழைத்த கோவலனுக்கும் பாண்டிய நெடுஞ்செழியனுக்கும் நீதி கேட்டு வழக்காடினாலே வழக்காடு காதையிலே அப்படி பெண்ணுக்கு பெருமை சேர்த்தது அன்றைய இலக்கியம். இன்றைய இலக்கியங்கள் பெண்ணை இழிவுபடுத்துகிறது என்று சொல்லி காலத்தின் அருமை கருதி வியக்க வைத்த ரசிகர்களுக்கு இதே தோட்டத்தில் பூத்திருக்கிற நன்றி மலர்களை காணிக்கையாக்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அப்பா, பெரிய புராணத்தில் கூட பெண்களை மனையறத்தின் வேர் அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க. வேர் எவ்வளவு முக்கியம் ஒரு தாவரத்துக்கு. கிளைகள் இலைகள் கூட இல்லாமல் ஒரு தாவரம் இருந்துடலாம். வேற வெட்டி எடுத்துட்டாக்க தாவரத்தினுடைய ஆயுள் முடிந்து போச்சுன்னு அர்த்தம். ஒரு பெண் இழந்தால் மனைவி போயின் எல்லாம் போன்னு சொன்னான் பாருங்க. அதனால்தான் மனையறத்தின் வேர். தந்தையோடு கல்வி போம், தாயோடு அறுசுவை உணவு போம், மனைவி போயின் எல்லாம் போம் அப்படின்னா மனையறத்தின் வேர் என்று பெரிய புராணத்தில் பெண்களை வேறுபடுத்தவில்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கார். பாஞ்சாலி சபதத்தில் பாரதி சொல்வான், தர்மன் திரௌபதியை சூதுல வச்சு ஆனொன்ன அந்த அம்மா சொல்ற மாதிரி ஒரு வாக்கியம், என்னை வைத்து தன்னை தோற்றானா, தன்னை வைத்து என்னை தோற்றானா அப்படின்னு கேட்பாங்க பாருங்க. ஒரு கேள்வி ஆம்பளையெல்லாம் நாக்க புடிங்கிட்டு சாகிற மாதிரி ஒரு கேள்வி. என்னைய வச்சு நீ தோத்தியா, அல்லது உன்னை இழந்த பெண்ணெல்லாம் என்னைய நீ தோத்தியாடா, என்னையா மனுஷனா நீ, மனைவிய சூதுல வச்சு ஆடலாமா அப்படின்னு. இந்த திரௌபதி நினைச்சோன்னா எங்க பள்ளிக்கூடத்தில் நடந்தது ஞாபகம் வருது. நான் வேலை செஞ்சது பாய் ஸ்கூலு. அதில் மகாபாரத காட்சி ஒன்று நாடகம் போட்டோம். அப்போ பொம்பளை பிள்ளைகள்ல திரௌபதியா நடிக்கிறதுக்கு ஒரு பையனை பொம்பளை வேஷம் போட்டு திரௌபதியா நடிக்க வச்சோம். துச்சாதனன் ஒரு பையன், துரியோதனன் ஒரு பையன். அப்போ அந்த துச்சாதனன்கிற பையன்கிட்ட வாத்தியார் சொன்னார், டேய், துயில் உரியிறப்ப உருவுற மாதிரி இழுக்கணும், நாங்கள் அங்கிட்டு இருந்து சேலையை கொடுப்போம், நீ உருவ சேலை வந்துக்கிட்டே இருக்கும்டா, வெடுக்குன்னு இழுத்துறாத, நாடகம் கெட்டு போயிரும்டான்னு. இந்த துச்சாதனன் திரௌபதியா நடிக்கிற பயிலும் எனிமின்னு வாத்தியாருக்கு தெரியல. நீ மேடைக்கு வாடா, உன்னைய நான் என்ன பண்றேன் பாடுறான்ட்டு அவன் கங்கணம் கட்டி வாத்தியார் விசில் சொன்ன வெடுக்குன்னு உருகி சேலை எடுத்துக்கிட்டு அப்படியே நிற்கிறான். திரௌபதியா நடிக்கிற பொம்பளை பையன் டவுசரோட நிற்கிறான். வாத்தியார் போச்சுறான், நாடகம் கட்டி குட்டிச்சவரா போச்சுறான். திரௌபதியா நடிச்சவன் வாத்தியார் மானத்தை காப்பாத்தினான். கண்ணா, அன்னைக்கு சேலையை கொடுத்து என் மானத்தை காப்பாற்றினாய், இன்னைக்கு எனக்கு டவுசரை கொடுத்து மானத்தை காப்பாற்றினாயே கண்ணா, யூ ஆர் கிரேட்னா. உண்மையிலே மகாபாரத ஒரிஜினலா நடத்தியிருந்தா கூட கிருஷ்ணனை பற்றியே இவ்வளவு உயர்வான செய்தியை சொல்லியிருக்க முடியாது. ஆனா இன்னைக்கு கண்ணே இருந்தா கூட மாணவனுக்கு டவுசரை கொடுத்து மானத்தை காப்பாத்திருப்பாருன்னு அடிச்சாம் பாருங்க. அதனால என்னை வைத்து தன்னை தோற்றானா, தன்னை வைத்து என்னை தோற்றானான்னு நம்ம ஐயா எஸ் ராமகிருஷ்ணன் சொல்றப்ப, இயற்கையை எப்படி நம்ம நேசிக்கணுங்கிற சொல்றப்ப என் மனசுல ஒரு கருத்து பட்டுச்சு. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர்கிட்ட ஒரு பத்திரிகைக்காரன் கேட்கிறான், மாணவர்கள் அரசியலில் ஈடுபடலாமா? ஈடுபடலாம் அப்படின்னு சொன்ன என்ன கேட்பாங்க? அடுத்த கேள்வி, ஈடுபடலாம்னா இப்போ படிப்பில் ஃபெயிலாக போய் வீட்டில் சும்மா உட்காந்துருக்கிறதான்னு கேட்பான். ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொன்னார்னா மாணவரை நீ எதுக்கு வச்சிருக்கீங்க கேட்பான். இதுக்கு எப்படி பதில் சொல்லுவார் ஒரு அரசியல் தலைவர்? அதான் கலைஞர். மாணவர்கள் எப்படி அரசியலில் ஈடுபடலாம் என்றால், அத்தை மகளிடம் பழகுவது போல் ஈடுபட வேண்டும். பார்க்கலாம், பேசலாம், பழகலாம், நெருங்கலாம், தொட்டு துவண்டு விடக்கூடாது. வாழ்க்கையில் இப்படி ஒரு பதில் சொன்ன ஒரு அரசியல் தலைவரை நீங்க பார்க்க முடியுமா? அது மாதிரி இயற்கையை ரசிக்கலாம், நெருங்கலாம், பழகலாம், பார்க்கலாம். அதை பறித்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு எடுத்து சென்றீர்கள் என்றால் இயற்கை உங்களை வெறுக்கும்னு சொன்னாங்க பாருங்க எஸ்ரா. அது மாதிரி பெண்களை எப்படி நாம் பார்க்க வேண்டும் என்றதுக்கு அன்னைக்கு இருந்த இலக்கியங்கள் ஒரு எடுத்துக்காட்டினர். அதுக்கு பதில் சொல்லணும். சென்னைக்கு பதில் சொல்ல ஒரு கோவை மாவட்டத்தில் திருமதி நாகநந்தினி உங்கள் பலத்த கரவொலியோடு இன்றைய இலக்கியங்களை கொண்டு வருகிறார். விஜயகுமார் சாருக்கு என்ன பிரச்சனைனே தெரியலீங்க. என்ன தலைப்பு சொன்னோன்னு புரிஞ்சுதா இல்லன்னு தெரியல. இல்ல இந்த பாட்டுல என்ன சொற்குற்றம் கண்டீர்களா இல்ல பொருள் குற்றம் கண்டீர்களா மிஸ்டர் விஜயன் சார் அவர்களே சொல்லுங்க. இல்ல வாட்டர் பாக்கெட் மூஞ்சி, அது வாட்டமா இல்லைங்க, வாடாம இருக்கிற வாட்டர் பாக்கெட் மூஞ்சி, அதாங்க அந்த பாட்டினுடைய அந்த வரி. இதுல என்ன இருக்கு? ஓலக்கட்டாயில இருந்தா கூடி பஞ்சு முட்டாயை சாப்பிட்டு கணவன் மனைவி 2 பேர் ஒற்றுமையா இருக்கணும்னு கவிஞர் சொல்லியிருக்கிறார்.
அது மட்டும் கிடையாது, அந்த வாடாம இருக்கிற வாட்டர் பாக்கெட் மூஞ்சின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க இல்லைங்க, நீரின்றி அமையாத உலகுன்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்போ பெண்ணின்றி அமையாத குடும்பம், இத ரெண்டையும் இணைச்சு அந்த கவிஞர் எழுதுனதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அம்மா, அந்த பாட்டை எழுதினவர் கூட இப்படி சிந்திச்சு எழுதியிருக்க மாட்டாருமா. இனியவா எழுதி கொடுத்தியாக்க. நான் நினைச்சேன் அப்பயே இவர் உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கப்பயே சரி எழுதி ஏதாவது சொல்லிட்டாரு அங்க வந்து, ஏன்னா இனியவன் கொடுக்க வேண்டிய விளக்கத்தை அவங்க கொடுக்குறாங்கன்னா அது எந்த பாட்டுக்குயா? நீரின்றி அமையாத உலகு, அதனால பெண் நீரை போன்றவள், அதனால்தான் வாட்டர் பாக்கெட் மூஞ்சி என்று ஒரு கவிஞன் எழுதி இருக்கிறான். ஆஹா, உண்மையில அந்த பாட்டை எழுதினவர் கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு பாராட்டு பத்திரம் கொடுப்பாருமா. என்னைய காப்பாத்தினதே இந்த அம்மா தான். அப்படி உண்மையாலுமே அவருக்கு கோவம் தாங்க. செல்ஃபி புள்ள அவர் காலத்துல செல்ஃபி எடுக்க முடியல, அதனால எங்க முன்னாடி அந்த கோவத்தையும் காண்டையும் முழுசா மஞ்சள் சட்டை போட்டு வந்து காமிச்சா நாங்கெல்லாம் பயந்துருவோம். அப்படியே வந்தோன்னா அப்படியே பட்ட 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 பட்டன்னு நிறைய பெண்களுடைய சங்க காலத்துல இருந்த அந்த கவிதாயணிகளுடைய பேரையெல்லாம் சொன்னாரு. நான் விஜயகுமார் சார் பார்த்து ஒண்ணு கேக்குறேன், இதெல்லாம் ஒரு சங்க காலத்துல நீங்க சொன்னீங்க, அதாவது ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 40 கவிதாயணிகள் இருந்தாங்க, நீங்க ஒரு 4-5 பேரை சொன்னீங்க. இடையில சார் அவங்கள காணாம போயிட்டாங்க. ஒரு 7ஆம் நூற்றாண்டுல காரைக்கால் அம்மையார் வந்தாங்க, 9ஆம் நூற்றாண்டுல ஆண்டாள் நாச்சியார் வந்தாங்க. அதுக்கப்புறம் பெண்கள் வெளியே வரவே இல்லை சார். எதனாலன்னா அவங்கள படிக்க கூடி வெளியே அனுப்பல. அவங்களுக்கும் கவிதை வராம இல்ல, வந்திருக்கும். ஆனா வீட்டு சூழ்நிலையினால, அங்க இருந்த கஷ்டத்தினால அந்த அடிப்படையிலே அந்த கவிதையினுடைய திணுக்கு எல்லாம் போட்டு எரிச்சாங்கன்னு சொன்னா அந்த நிலைதான் உங்க காலத்துல இருந்துச்சு. ஆனா அதை மாத்தி மாட்டை அடித்து வசக்கி தொழுவினில் மாட்டும் வழக்கத்தை கொண்டு வந்தே வீட்டில் எம்மிடம் காட்ட வந்தால் அதை வெட்டி விட்டோம் என்று கும்மி அடின்னு என்னுடைய முண்டாசு கவிஞர் வந்து நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அத்தனை பெண்களும் வெளியவே வர ஆரம்பிச்சோன்னு சொன்னா இங்கதான் சார் இந்த பெண்களுக்கான இலக்கியமே தொடங்குது. இங்க அப்படியே பயங்கரமா பேசிட்டாங்க. அப்படியே பெண்கள் கிட்ட கொண்டு போய் வீட்டுக்கு கொடுங்க, குடும்பமா மாத்திடுவாங்க, சாமான சட்டியெல்லாம் கொடுங்க, நல்லா சமைச்சு கொடுப்பாங்க. எத்தனை காலத்துல எங்களை சமைக்கிற பொருளாவும் வீட்டை அலங்காரம் பண்ற பொருளாவும் வச்சுட்டே இருப்பீங்க? இல்ல நான் கேட்கிறேன், எங்க எதுகிரி அப்படிங்கிறவரு பாரதியாரினுடைய ஒரு எதிர் வீட்டுல இருந்த ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு ஒரு பாரதியாரினுடைய நினைவுகள்னு சொல்லி அபாரமா ஒரு புத்தகம் எழுதியிருப்பாங்க. அதுல ஒரு சம்பவம் வருது, ஒரு சின்னதா சொல்லிருந்தேன். பாரதி அவர்கள் ரயில்ல டிராவல் செஞ்சு போயிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவி உட்கார்ந்து இருக்காங்க. அந்த மனைவி அப்படியே முக்காடு போட்டு குமிஞ்சு தலை நிமிராம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு ஸ்டேஷன்ல அந்த ட்ரெயின் நிக்குது, கணவர் தண்ணி பிடிக்கிறதுக்காக வெளியே போயிடுறாங்க. அப்பதான் அந்த பொண்ணு நிமிந்து பாரதியை பார்த்து, எங்கிருந்து வரீங்க, உங்களுக்கு எவ்வளவு குழந்தைங்க, உங்க மனைவி என்ன பண்றாங்க, இதெல்லாம் கேக்குது. கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கணவன் திரும்பவும் ட்ரெயின்ல ஏறினதுக்கு அப்புறம் உடனே தலையை குமிச்சு உட்கார்ந்துருச்சு. இந்த சம்பவத்தை எதிரிகிட்ட சொல்லிட்டு பாரதி சொல்றாரா, கேட்கணும் தோணிச்சுல, அப்போ கேட்க வேண்டியதானே, அது ஏன் இப்படி கேட்காம உட்கார்ந்துட்டு சொல்லும் போது எதுக்கு கேட்கிறா, அடிமைகள் தன் முன் பேசுவதை எஜமானர்கள் விரும்ப மாட்டார்கள் அல்லவா அப்படின்னு எதுக்கு சொன்னேன்னு அங்க பாரதி சொல்றார். பெண்கள் என்பவர்கள் அடிமைகள் கிடையாது, எதுக்கு ஆணுக்கு நிகராக வாழக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் சொல்லி அப்ப எழுதுறாருங்க அவரு. புதுமை பெண்ணுங்கிற அந்த கவிதையை நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, நில உலகில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் சொல்லிட்டு இருப்பீங்க. எனக்கு புரியல. நல்ல விஷயத்த சொல்லணும்ல, இல்லைங்க. இந்த அறம், அதாவது ஜெயமோகன் அவர்கள் நிறைய கதை தொகுப்பு எழுதினாங்க. அதுல முதல் அந்த கதையே வந்து அறம்ங்கிற கவிதை. ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. ஒரு எழுத்தாளர் ரொம்ப வறுமையில் இருந்தாங்க, அவங்க ஒரு கதை புத்தகத்தை எழுதுறாங்க. அன்னைக்கெல்லாம் வந்து நாட்டுக்கு உழைத்த நல்லவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 100 புத்தகத்தை வெளியிடணும். அதாவது 3 நாளைக்கு ஒரு புத்தகமா. அவங்க வீட்டுல இருக்க கஷ்டத்தினால அந்த எழுத்தாளர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவ்வளவு கேட்பாரு. அப்போ 3000 ரூபாய் அவருக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். உடனே பதிப்பாளர் யோசிப்பாரு, 3000 ரூபாய் எப்போ இது நடந்தது? 1950
1947 நடந்தது. சுதந்திரம் அப்பதானே கிடைச்சிச்சு, அப்ப நடந்த விஷயம். அப்போ எதுக்கு 3000 ரூபாய் கொடுக்கணும்? எவ்வளவு பெரிய தொகை, அதெல்லாம் கொடுக்க முடியாது, உனக்கு வெறும் 500 ரூபாய் தான் கொடுக்க முடியும்னு சொன்னேன். அந்த புலவர் என்ன பண்றாரு, அந்த பதிப்பாளருடைய வீட்டுக்கு போய் அந்த மனைவியை பார்த்து என்ன பண்ணாங்க, அப்படியே அந்த பதிப்பாளருடைய அந்த கம்பெனி அந்த இடத்துக்கு முன்னாடி வந்து நின்னு, சித்திரை மாச வெயிலுங்க, அந்த தார் ரோட்ல அந்த அம்மா உட்கார்ந்துருச்சு. அப்படி வாங்கி கொடுத்தவள் இன்றைய பெண்ணுன்னு சொல்லி ஒரு எழுத்தாளர் சொல்லியிருக்காருன்னு சொன்னா இதை யோசிச்சு பார்க்க வேணாமாங்க. அப்புறம் வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கார், எப்படி எல்லாம் பேசியிருக்காரு. ஆமாங்க, வள்ளுவர் கூடி ஐயா எங்களுக்கு ஒரு வாரவஞ்சனை தான் பண்ணியிருக்காரு. ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்க கற்பு நெறியோடு இருக்கணும், மக்கள் பேரோட செந்தூர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த இனிய நிகழ்விலே மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தால் என் மேனி சிலுக்குதடின்னு சொல்லி ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து பாரதி அந்த பிள்ளைகளை கூப்பிட்டதுதான் இன்னைக்கான பெருமைன்னு சொன்னா அதை யோசிச்சு பார்க்கணுங்க. அதாவது நிறைவா ஒரு விஷயம் சொல்றேன். பாரதிதாசன் ஐயா இன்னைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிற பெண்களுக்கு இந்த 2 புத்தகம் கொடுத்தா போதும் ஐயா. ஒண்ணு இருண்ட வீடு, இன்னொன்னு குடும்ப விளக்கு. அந்த 2 புத்தகம் வாழ்க்கைனா என்னன்னு ஒரு குடும்ப தலைவிகளுக்கும் வீட்டுல சரியா இருந்தா அந்த குடும்பம் பல்கலைக்கழகமாகும். ஆனா ஒரு பெண்ணினுடைய கடமைகளை அவ தவறிட்டா அந்த வீடு 2 வீடாயிரும். பாரதிதாசன் சொல்லி ஒரு பெண்ணுங்கிறவ எப்படி இருக்கணும்னா உடலை பாதுகாத்து வச்சுக்கணும், தன்னுடைய உடம்ப ஆயுதமா அவ பயன்படுத்தணும். இந்த நெலிஞ்சு குளிஞ்செல்லாம் இருக்கக்கூடாது. அதாவது ஆசைக்கு வாசமலர் சூடுவதும் ஆடவரை சேவித்து இருப்பதும் அஞ்சுவதும் கெஞ்சுவதுமாக இருக்கும் மகளிர் பெண் அரசியலை கைப்பற்றி ஆண்டாள் என்று சொன்னால் அந்த மாநிலத்தில் போர் இல்லை, சங்கடம் இல்லை அப்படின்னு சொல்லி பாரதிதாசனே சொல்லியிருக்காருன்னு சொன்னா நிறைவா தெய்வம் தொழாள், தொழுகளென தொழுவாள், மெய்யென பெய்யென பெய்யும் மழை அப்படின்ற ஒரு திருக்குறள் இருக்கா? அதுக்கு பொருள் என்னங்க? பொதுவா எல்லாரும் சொன்ன விஷயம், நம்ம ஒரு மனைவியாகப்பட்டவள் பத்தினியாக இருந்து ஏகபத்தினி விரதியாக இருந்து கணவன் என்ன சொல்றாரோ அந்த கடமையெல்லாம் செஞ்சு அப்படி இருந்தா மழை பெய்யினா பெய்யும் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான் சொன்னாரு, ஒரு மனைவி அப்படிங்கிறவ கணவரை தன்னுடைய எஜமானனா நினைச்சு கடவுள் விட உயர்வா நினைச்சு அவ ஒரு கணவன் சொல்ற கட்டளையை எப்படி கட்டுப்படுவா அப்படின்னு சொன்னா பெய்யணும்னா மழை எப்படி பெய்யுமோ அந்த மாதிரி தன்னையே அடிமையா பாவிச்சு போய் வேலை செய்வா. அதை நீங்க செய்யாதீங்க. அதனாலதான் உங்களுக்கு இத்தனை நல்ல திட்டங்களை, உங்களுக்கு சொத்துல சம உரிமையில இருந்து பெண்களுக்கான முன்னுரிமையை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரையா கொண்டு வந்தார் அப்படின்னு சொன்னா அதை யோசிச்சு பார்க்கணுங்க. புறநானூற்றை பத்தி நீங்க சொல்லுவீங்க, அத பாடலா இயற்றி காமிச்சது எங்களுடைய கலைஞர் ஐயா அவர்கள் தான். அதான் சொல்லுவார் நான் முத்துக்குமார் அவர்கள், மகளை பெற்ற அப்பாவிற்கு தான் தெரியும் முத்தம் காமத்தில் கலந்ததல்ல அப்படின்னு சொல்லி. அது எல்லாத்துக்கும் மேல தாமரை அப்படிங்கிற ஒரு பாடலாசிரியர், எத்தனையோ ஆண் பாடலாசிரியர்கள் இருந்தாலும் ஒரு ஆங்கில கலப்படம் கூட செய்யாமல் இன்று வரை கோலோச்சி நிக்கிறாங்க
என்னன்னு சொன்னா இன்றைய இலக்கியத்துக்கு இதெல்லாம் சான்றா விளங்கிட்டு இருக்குங்க. தான் சாண்டில்யன் சொன்னாரு, ஒரு ஆணினுடைய வைராகியம் அப்படிங்கிறது ஒரு ஓடை நீர் போல, அது போய்கிட்டே இருக்கும். ஒரு தடுப்பு வச்சீங்கன்னா அது திசை மாறி போயிடும். ஆனா ஒரு பெண்ணினுடைய வைராகியம் என்பது வைரக்கல்கர் போல, அதை உடைச்சு தூள் தூளா நீங்க போட்டீங்கனாலும் அது அந்த இடத்திலேயே தான் இருக்கும், திசை மாறி போகாது. ஆக உங்களுடைய அக்கால இலக்கியங்கள் என்ன சொல்லுச்சு? ஒரு பெண்ணுன்னா அப்படி நளினமா இருக்கணும், ஒரு பெண்ணுன்னா அமைதியா இருக்கணும், ஒரு பெண்ணுன்னா கணவனை நாடிதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னது உங்க இலக்கியம். ஆனா ஒரு பெண் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து இந்த உலகத்தை பார்த்து நிமிர்ந்து நிக்கணும்னு சொன்னதே இக்கால இலக்கியங்கள் தான் என்று சொன்னால், ஒரு பெண்ணை ஒரு பெண்ணாக மதிக்க வைத்து அவங்களுடைய பெருமைகளை உலகிற்கு காட்டியது இக்கால இலக்கியங்களே என்பதை ஆணித்தரமாக கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல நெஞ்சங்களுக்கும் நன்றி பாராட்டிடம் வருகிறேன். வாழ்வளமுடன். ரோட்ல ஒரு பிள்ளை குனிஞ்சதில் நிமிராம நடு ரோட்ல போச்சுன்னா லாரியில் அடிபட்டு சாக வேண்டியதுதான். ஒரு காலத்துல குனிஞ்சதில் நிமிராம நடப்பது பெண்ணினுடைய இயல்புன்னு இருந்துச்சு. படி தாண்டா பத்தினி பேர் வச்சிருக்கான் பாருங்க. வீட்டு படியை தாண்டக்கூடாதான். அப்பன்னா என்ன அர்த்தம்னா வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்திருக்கான். இதை பார்த்துதான் பாரதி சொன்னான், வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைத்தோம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார், ஏட்டையும் பெண்கள் தொடுவதில்லை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார்னா. வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், படியை தாண்டக்கூடாது. படியை தாண்டாம இருந்திருந்தா இன்னைக்கு மேடம் வந்து எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் ஆயிருப்பாங்களா? இன்னைக்கு இப்ப 26 மாவட்டங்களில் பெண்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்களாக தமிழகத்தில் இருக்காங்களே. இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலையும் 38 மாவட்டத்தில் 26 மாவட்டத்தில் பெண்கள் ஆட்சித்தலைவர். படி தாண்டாமல் இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அன்னைக்கெல்லாம் நம்மளுக்கு 1ஆம் கிளாஸ்ல என்ன பாட்டியா சொல்லி கொடுத்தாங்க? தோசை அம்மா தோசை, அம்மா சுட்ட தோசை. ஏன் அப்பா சுடக்கூடாதா? அப்பயே பதிய வச்சுட்டான், தோசை அம்மா தான் சுடணும். தோசை அம்மா தோசை, அம்மா சுட்ட தோசை. அது எப்படி சுடுறான்ட்டு காம்போசிஷன் வேற. அரிசி மாவும் உளுந்த மாவும் கலந்து சுட்ட தோசை, சொய் சொய் என்று நெய் ஊற்றி சுட்டெடுத்த தோசை. பங்கு எப்படி பிரிக்கிறாங்க பாருங்க. அப்பாவுக்கு 4, அம்மாவுக்கு 3, அண்ணனுக்கு 2, பாப்பாவுக்கு 1. எவ்வளவு திமிர் இருந்தா இப்படி பிரிச்சிருப்பேன். ஏடா அப்பாவுக்கு 4ங்கிறது யாருக்கு எவ்வளவு தேவைப்படுதோ கொடுத்துருப்பா. வீட்டுல சும்மாவே உட்காந்துருக்க அப்பா 4 திங்கணுமா? மாவை ஆட்டி கஷ்டப்பட்டு தோசைக்கல் அது எப்படி இருக்குன்னு பதமா சுட்டு சட்னி 3 வகை சட்னி ஆக்கி கொண்டு வர்ற அம்மாவுக்கு 3, வெளியில கிரிக்கெட் விளையாண்டு வர்ற அந்த பயலுக்கு 2, அந்த அம்மாவுக்கு ஒத்தாசையா வேலை செய்யற பாப்பாவுக்கு 1. எவன்டா இதை பிரிச்சு கொடுத்தது? இந்த பாக பிரிவினா யார் பண்ணது? அப்ப அன்னைக்கே பெண்களுக்கு தோசையிலேயே இவ்வளவு பாரபட்சம் காட்டியிருக்கானே, இவனை சும்மா விடலாமா? தோசை ஆம்பளைகளுக்கு சுடவா தெரியாது? நீங்க ஹோட்டல்களில் போய் பாருங்க, உள்ளுக்க கிச்சன்ல போய் பாருங்களேன், ஆம்பளை தான் தோசை மாஸ்டர். ஒரு விளக்கமாறு ஒன்று வச்சிருப்பாங்க, எண்ணெய் விளக்கமாத்துல எண்ணெய் தொட்டு சுடுறது ஆம்பளை மட்டும்தான். அப்படி சுட்டு உழவு பெரிய கல். ஒரே நேரத்தில் 6 ஸ்பெஷல் போடுவான் பாருங்க. ராக்கெட் ரவா, 1 கரண்டி மாவு அள்ளி அப்படி சுருட்டி எடுத்து அப்படியே ராக்கெட் ரவா பொன் நிறத்துல இருக்கான். ஆனா அப்படி ஹோட்டல்ல சுடுற அந்த ஆளு வீட்டுக்கு வந்த தோசை ஊத்துரு, அங்க ஊத்துனீல இங்க வந்து ஊத்துனா என்ன? அதுதான் ஆம்பளை மப்புங்கிறது. நான் வேலைக்கு அங்க தோசை சுட வேண்டிய இங்க வந்து நான் சுட்டா என் மரியாதை என்ன ஆகிறது? காரணம் என்னன்னா தோசையம்மா தோசை. அன்னைக்கு 1ஆம் கிளாஸ்ல அப்படி நடத்தினது அம்மா தான் தோசை சொன்ன பதிய வச்சானா. இதை மாத்தணுமியா அப்படின்றாங்க. யாரு? நாகநந்தினி. இல்லை, அன்றைய இலக்கியம் தான் அப்படின்னு பேசுறதுக்கு வாங்க திருமதி இந்திரா ஜெயச்சந்திரன் தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, ரொம்ப ஒரு நுணுக்கமான ஒரு கேள்வி. பெண்களை பெருமைப்படுத்துவது என்பது ஒரு ஒரு செய்தியாக நான் பெருமைப்படுத்துறதுன்னா என்னது? 1. 2வது, பெருமைப்படுத்துவது யார் என்று கேட்கவில்லை. தனி மனிதனா, குடும்பமா, சமூகமா என்ற கேள்வி இல்லை. இலக்கியங்கள் பெண்களை எப்படி பெருமைப்படுத்துகிறதுன்ற கேள்வி. அதுக்கப்புறம் தான் அது அன்னைக்கா இன்னைக்காங்கிறது பிரச்சனை. சோ இப்ப இந்த புரிதல் உங்களுக்கு இல்லையோ என்பது எனக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது. ஒரு பெண்ணுக்கான பெருமையாக எது இருக்க முடியும்? அவள் அழகா,
அவள் உடையா எல்லோரும் சொல்லுவது போல பொறுமையிலே பூமாதேவின்னு தூக்கி போட்டு மிதிச்சாலும் அழுகாம கம்முன்னு இருக்கிறதா? இதெல்லாம் பெருமை நீங்க லிஸ்ட் அவுட் பண்றீங்களா? இல்ல, இதெல்லாம் ஒரு பெண்ணுக்கான பெருமையாக நான் பார்க்கவில்லை. ஒரு பெண்ணுக்கான பெருமை என்ன தெரியுமா? பின்னிலை அனுமானிக்கக்கூடிய அறிவு கூர்மை, எதையும் தாங்கும் மனநிலை, எதையும் செய்யும் மன துணிவு, அறிவு தாண்டிய ஞான நிலை, தியாக மனப்பான்மை, இவைதான் ஒரு பெண்ணுக்கு பெருமை தரக்கூடிய விஷயங்களாக இருக்க முடியும். இந்த பெருமை தரக்கூடிய விஷயங்களை பேசுவது யார்? இலக்கியம் என்றால் சாதாரணமானதல்ல. பண்பட்ட உள்ளமும் பழுத்த அறிவும் கொண்டவர்களால் எழுதி வைக்கப்பட்ட பதிவுகள் தான் புத்தகங்கள். பேசும்போது எஸ்ராயா சொன்னாங்களே, மரமும் மரமும் என்று ஆட்சித்தலைவர் இந்த 3வது புத்தக கண்காட்சிக்கு கரு கொடுத்திருக்கிறார் என்று. மரங்கள் காகிதங்களாகி அங்கே புத்தகங்களாக இருக்கிறது. இன்னும் மரம் என்று சொல்லக்கூடிய இயற்கை ரெண்டையும் கனெக்ட் பண்ணி எப்படி நம்ம கொண்டு போகணுங்கிற விஷயம் இருக்குது பாத்தீங்களா? அதுதான் இலக்கியம். அந்த இலக்கியத்துக்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும், அது உயர்ந்ததாக இருக்க வேண்டும். அது அன்று இருந்ததா இன்று இருந்ததா என்பதுதான் கேள்வி. நீங்க உள்ள புத்தக கண்காட்சிக்குள்ளே வருகின்ற பொழுது சுத்தி நுணுக்கமாக கவனித்திருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு வேளை தெரிந்திருக்கும். இந்த வனத்துறை என்று போட்டிருக்கிறார்கள் இல்லையா, எடுத்த உடனே அந்த வனத்துறைக்கு முன்பதாக ஒரு செய் வடிவம் ஒன்று வைத்திருக்கிறார்கள். ஒரு பெரிய குழாய் இருக்கு. யாராவது பாத்தீங்களா? பார்த்திருந்திருக்கணும். ஒருவேளை நீங்க பார்க்கலைன்னா அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு போகுமோ பாருங்க. இப்ப எந்திரிச்சு போயிடாதீங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய குழாய் போட்டிருக்காங்க, மிகப்பெரிய குழாய் போட்டிருக்காங்க. அந்த குழாய் திறந்த மாணிக்கு இருக்கு. அதுக்குள்ள இருந்து என்ன விழுது தெரியுமா? என்ன விழுது பார்த்தவங்க சொல்லுங்களேன். அவ்வளவு வாட்டர் பாக்கெட், பிளாஸ்டிக் பாட்டில். ஒருவேளை நீங்க இந்த இயற்கைக்கு எதிராக மரபையும் இந்த மரத்தையும் விட்டுட்டீங்கன்னா, நாளைக்கு நம்ம பிள்ளைக்கு குழாயை திறந்துச்சுன்னா வாட்டர் பாக்கெட்டை தான் கொட்டுனாங்க. நந்தினி, வாட்டர் பாக்கெட் மூஞ்சின்னு ஒரு பொம்பளை பிள்ளைய கேவலமா சொல்றாங்களேன்னு அந்த ஆளுக்கு ஹை பிபி ஆகி போச்சு. என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்க நண்பர் மிஸ்டர் விஜயகுமார் ஹை பிபி ஆகி போய் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணா எதை கொண்டு போய் திருவள்ளுவரோட கனெக்ட் பண்றீங்க? நான் என்ன சொல்றேன்னா, ரொம்ப ரிலாக்ஸா இருங்க, டென்ஷன் ஆகுங்க. எதுக்கு இவ்வளவு டென்ஷன்? நாங்க என்ன சொல்றோம்னா, அப்பா கெட்டிக்காரரா இருந்தார்ல, தாத்தா விவேகமானவராக இருந்தார்லன்னு சொல்றதுக்காக நாங்க நின்று வந்திருக்கோம். நீங்க அப்பாவுக்கு அறிவில்ல, வழக்கமண்ட, தாத்தாவுக்கு பல்லே இல்ல, பொக்குவாயின்னு சொல்றீங்க. இல்ல, அன்றைய இலக்கியங்கள் என்பது அப்பாவும் தாத்தாவும் தாத்தாவுக்கு தாத்தாவும் போல. அன்னைக்கு இருந்த செறிவு இன்னைக்கு இல்லையே, அன்னைக்கு இருந்த அன்பு இல்லையேங்கிற மாதிரி தான் நாங்க பதிவு பண்ண வந்திருக்கோம். சிலப்பதிகாரத்தை குறை சொல்லக்கூடாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய பாரதியும் பாரதாசையும் தூக்கி பிடிங்க, ஆனா சிலம்பு சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா சிலம்பிலே கதாநாயகி அவதான். அது வரைக்கும் ஆண்ட மன்னர்களையும் பணக்காரர்களையும் கடவுள்களையும் மட்டுமே கதாநாயகர்களாக காப்பிய தலைவர்களாக வைத்துக் கொண்டிருக்கும் போது ஐம்பெருங்காப்பியங்கள் முதல் காப்பியமாக, முத்தமிழ் காப்பியமாக, நாடக காப்பியமாக விளங்கிய சிலப்பதிகாரத்தினுடைய தலைவி, சரியா சொல்லணும்னா ஹீரோயின் ஓரியன்டட் சப்ஜெக்ட் கொடுத்தது இளங்கோடிகள் மட்டும்தான். ஏன்னா அவ அழகா இருக்கா, அவ மாசாத்துவனுடைய மருமகள், மாநாயகனுடைய மகள், கோவலனுடைய மனைவின்றது மட்டும் பெருமை இல்ல. கணவன் இறந்துட்டான்னு சொன்ன உடனே, அதுவும் தவறான குற்றச்சாட்டுல இறந்துட்டான்னு சொன்ன உடனே தலையை விரிச்சு போட்டு ஒற்றை சிலம்போடு வாசல்ல வந்து நிக்கிறாள்ல, உள்ள போய் தேராமண்ணா அது உச்சக்கட்ட தைரியம். அறிவட்ட முட்டா பயல அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு நம்ம ஸ்லாங்ல விருதுநகர் மாவட்டத்தை வழக்கல சொன்னா, ஏல அறிவு இருக்கால, யோசிக்காம என்ன செஞ்சேன்னு அர்த்தம். தேராமண்ணா செப்போது உடையன்றதுக்கு அவ வெளியில நிக்கிறா. இப்படி ஒரு தலைவரி கோலமாக கையிலே ஒற்றை சிலம்போடு நிக்கிறான்னு போய் காவலாளி மன்னனிடத்திலே பதிவு செய்யறான். அதுக்கு எத்தனை வார்த்தைகளை போட்டுக்காரு தெரியுமா இளங்கோவடிகள்? 7 சாமி போட்டிருக்காரு. அதுல பிடாரி மாதிரி இருக்கா, வனப்பேச்சி மாதிரி இருக்கா, அசுரனை கொண்டு ரத்தத்தை இங்க கடிச்சு குடிச்சால அந்த ரத்த வாயோட நிப்பாள்ல, காட்டேரி அவள மாதிரி இருக்கா, நாக்கு தொங்க போட்டு இருக்க காளி மாதிரி இருக்கானே, எல்கை தெய்வத்திலையும் வனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய 7 பெண் தெய்வங்கள் போல இருக்கிறாள் என்று ஒரு வாசல்ல நிற்கக்கூடிய காவலாளி கொண்டு வந்து மன்னன் அறிமுகம் செய்யறான்னா, யாரோ ஒருத்தி அழுதுட்டு நிக்கிறான். இன்னைக்கு காலையில புருஷனை தலையை வெட்டணும்ல, அவன் மொஞ்சாதியா தான் இருக்கணும்னு நினைச்சேன்னு சொல்லிருக்கலாம்ல. ஒரு பெண்ணை பெருமைப்படுத்துவது, அவள் எந்த இழிநிலையிலே இருந்தாலும் அவளுடைய மரியாதை சிறிது கூட குறையாமல் பேச வேண்டும் என்ற தர்மம் என்ற இலக்கியங்களிலே இருந்தது. இன்னைக்கு இருக்கா வாட்டர் பாக்கெட்டு? இல்லையே. இன்னும் இந்த ஒன்னத்தான் நான் தைரியமா சொல்ல முடியுது நடுவர் அவர்களே. ஒரு ஆசிரியராக, அதுவும் உள்ளூர் மாவட்டத்தில் வேலை பார்க்கிற ஆசிரியரா, இதெல்லாம் அசிங்கமா இருக்குன்னு என்னால சொல்ல வர முடியாது. கேவலம். இந்த அம்மா சொன்னாங்கன்னா அதை மட்டும் கிளிப்பிங்ஸ்ல போட்டா பெரிய கேவலமாயி போயிடும் இல்லையா? நான் என்ன கேட்கிறேன்னா, இன்றைய இலக்கியங்கள் என்ன பேசுகிறது? அப்படி பெருமைப்படுத்தி, நீங்க தாமரைய தங்கச்சி சொன்னாங்கல்ல, தனித்தமிழிலே ஆண்டாள் நாச்சியார் 7 அல்லது 12ஆம் நூற்றாண்டிலே ஆண்டாள் நாச்சியார் பேசியது போல இன்னைக்கு தனித்தமிழிலே தாமரை பேசுகிறார் என்று அவருடைய
அவருடைய கவிதை ஒன்றை நான் சொல்லுகிறேன் கேளுங்களேன். கொலையும் செய்வாள் பத்தினி என்று கூறுகிறீர்களே, சற்று பொறு, அதற்கு முன் நீ அவளை என்ன செய்தாய் என்று எழுதுகிறார். அவ்வளவுதான் கவிதை. கொலையும் செய்வாள் பத்தினி என்று சொல்லுகிறாயே, சற்று பொறு, அதற்கு முன் நீ என்ன செய்தாய் என்று கூறு. கொலையே செஞ்சிருவாய்ன்ற அளவுக்கு அவர் ரெடி ஆகிறானா, நாய் நீ என்ன செஞ்சேன்னு அந்த கவிதையினுடைய கேள்வி இருக்கிறது. எனக்கு என்னடா இது இன்னைய கவிதை தான், இது இன்றைய இலக்கியம் தான். ஆனா இது பெருமையை பேசலையே. பெண்ணினுடைய பெருமையா பெரும்பாலுமான வலிகளை, பிரச்சனைகளை, போராட்டங்களை மட்டும் தானே இன்றைக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்க. பெருமை சொல்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பே இல்லை சார். இன்னொரு கவிதை சொல்றேன் கேளுங்க. ஒன்றுமே படிக்காத என் பாட்டிக்கு விறகடுப்பு, 10ஆம் வகுப்பு வரைக்கும் படித்த என் அம்மாவிற்கு மண்ணெண்ணெய் அடுப்பு, பட்டம் படித்த எனக்கு கேஸ் அடுப்பு, பொறியியல் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய மகளுக்கு மின்சார அடுப்பு. ஆனால் இந்த சமூகம் பெண்களுக்கு அடுப்பு என்பதில் மட்டும் கவனமாக இருக்கிறது. இது இன்றைய இலக்கியம். ஆனா நான் என்ன சொல்றேன், இதுல என்ன பெருமை இருக்கு? இனியவன், மிஸ்டர் இனியவன், என்ன எருமை வாழுது இதுல என்ன புண்ணாக்கு கோனார் நோட்ஸ் போட வர போறீங்க? எங்களை கேவலப்படுத்துறீங்க, அழுக விடுறீங்க, பிரச்சனைகளுக்குள்ளே மாட்டிக்கொண்டு இருக்கிறாள் இல்லையா? நீங்க அங்கிருந்து வந்து தங்கச்சி தெய்வம் தொழாள் கொழுநட் தொழுதழுவாள் பெய்யன பெய்யும் மழை என்ற திருக்குறளுக்கு நீ அப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்க என்ன பண்றது? சரி, உங்களுடைய வாதத்துக்கே வரேன். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மிக அருமையான விளக்கம் சொன்னார். கணவனை கும்பிட்டு எந்திரிக்கிறவ மழை பெய்யுனா அர்த்தம் இல்ல, மழை பெய்தும் கெடுக்கும் பெய்யாமலும் கெடுக்கும். இன்னைக்கு பெய்து கெடுக்கல, இன்னைக்கு சில்லுன்னு கிளைமேட்டை மாத்தி விடுச்சு. இல்லைன்னா காலையில இருந்து சாயந்தரம் இங்க உட்கார முடியல. நான் காலையில இங்க டியூட்டி பார்த்திருக்கேன். கரிசல் இலக்கிய எழுத்தாளர்களுக்கு பற்றிய புத்தக குறிப்புக்கு மாணவர்களுக்கு நடுவராக இருந்தேன். அவ்வளவு அழுமை. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் அந்த போட்டியிலே பங்கெடுத்துக் கொண்டார்கள். நான் 40 இலக்கியத்தை 40 நூல்களை படித்த ஒரு நிறைவுக்குள்ளான இன்னைக்கு அங்காடி பற்றி எழுதின அந்த நூல் முதல் பரிசை பற்றி சென்றது. பூமணி எழுதிய அந்த கரிசல் இலக்கியம். காலையில் இருந்த இருப்புக்கும் இப்ப இருந்ததுக்கும் பெய்தும் கெடுக்கும் பெய்யாமலும் கெடுக்கும் இல்லையா? அந்த மழை போல வேணும்னா பெய்யணும், வேண்டாம்னா நின்னுக்கிறோம்னு சொன்னா எப்படி சந்தோஷமா இருக்கும். அது போன்றவள் பெண் என்று அருமையான விளக்கத்தை கலைஞர் அவர்கள் தந்திருக்கிறார்கள். நான் என்ன சொல்றேன், சட்டியில இருந்தாலும் அகப்பையில வரும். எங்க கிட்ட இருந்தாலும் எடுத்தீங்க. இந்த பெருமை எங்கிருந்து வந்தது? ஒக்கூர் மாசாத்தியார் என்ற ஒரு பெண்பாட் புலவர் இருந்தால், அவர்கிட்ட போய் சொல்றாங்க, உன் பையன் புறமுதுகு காட்டி ஓடிட்டான், முதுகுல குத்துப்பட்டு செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி. உடனே அவன் வாள் எடுத்துட்டு போனான். அவனை ஒருவேளை அவன் புறமுதுகு காட்டி இறந்திருப்பான் என்று சொன்னால் அவனுக்கு பால் கொடுத்த மார்பை அரித்தறிவேன் கிளம்பி போறான். அதை டாக்டர் கலைஞர் அவர்கள் பிரமாதமா 4 பக்கம் எழுதிப்பார், போய் வாசி. தள்ளாடும் வயதிலே பொல்லாத புலியன புறப்பட்டு போனாள்னு பாடல் ஆரம்பிக்கும். முடியுது எப்படி முடியும் தெரியுமா? அவ பரட்டி பரட்டி பாப்பா, புறமுது இல்ல, மார்பிலே காயம் பட்டு தன் மகன் இறந்திருப்பான் என்பதை கண்டுபிடிச்சிருவார். அப்ப முடிப்பார் கலைஞரு, வாழ் இங்கே, அவன் நாக்கு எங்கே? அவனு சொன்ன தப்பா சொன்னவன் நாக்கு அறுக்கிறதுக்கு விரும்புறான் ரிட்டன். இது யார் தெரியுமா? இது இன்றைய இலக்கியம் இல்ல, அன்றைய இலக்கியம். புளி பழசு, நீ கரைச்ச ரசம் வச்சுக்க, அதையும் ருசியா வைக்க தெரியணும்ல. ஏங்க, நீங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய இழிவு நிலைகளை எழுதுறீங்க. பெண்ணின் பெருமையாக எதையாவது வந்து இங்க பதிவு செய்யுங்க சார். அண்ணன் அழகா சொன்னாங்க, ஒரு ப்ரோமோ ஓடிக்கிட்டு இருக்கு, வேதனையா சொல்லல, சந்தோஷமா தான் சொன்னேன். அது வேற எங்க மருமையான மகளும் முன்னாடி வந்திருக்காங்க. அத்தை வேதனையில சொன்ன எங்க மருமையை திருமண ஏற்பாட்டுக்காக சில விஷயங்களை பண்ணிட்டு இருந்தோம். அப்ப பிள்ளைங்கதான் நிறைய விதவிதமா யோசிக்கிறாங்கல்ல. அந்த ஒரு நிமிஷம் இந்த பியூட்டிஷியன் பேசிருங்கம்மான்னு போன் கொடுத்தா, யாருன்னே தெரியல, காதுல வைப்பாங்க, நம்ம பேசுறோம். பியூட்டிஷியன் அழகு கலை நிபுணி அப்படியெல்லாம் படிச்சு நல்லா சம்பாதிக்கிறாங்க. இப்ப கேட்டேன், எவ்வளவுமா ஃபேஸ் அதுக்கு உங்களுக்கு ஹெச்டி வேணுமானா, ஒப்பனையில் என்னடா ஹெச்டி 3D எல்லாம் சொல்றீங்க? சரி இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு. எவ்வளவு? 25K. எனக்கு டக்குன்னு கேன்னு புரியல. கேன்னா 1000மாம்ல, அரை மணி நேரத்துல கழுவுனா மூஞ்சியில இருக்க அம்பிட்டு பெயிண்ட்டும் போயிடுமே, அதுக்கு 25,000 கொடுப்பாங்க. 25,000 நான் உடனே அந்த பக்கம் அந்த பேசுன பொண்ணு சொன்னா, பியூட்டிஷியன், ஆண்டி நீங்க யாருன்னு. பெத்த பிள்ளையே பாதி நேரம் என்னை ஆண்டி தான் கூப்பிடுறாங்க. தப்பா நினைச்சுக்கிறாங்க. ஏதாவது புரியல என்னடா கேட்டோம்னா, பூமர் ஆண்டி மாதிரி பேசாத அப்படிங்குது. பெண்களுக்கு பேர் வைக்குதுங்க பிள்ளைங்க. ஆனா சொன்னா, அப்ப உன்னோட அம்மா அம்மா அப்படின்னு. உங்களுக்கு கூட போடலாம் ஆண்டி, உங்களுக்கு 30K. ஏடா கொடுமையா இருக்கு. பொண்ணுக்கு நான் உடனே சொன்னேன், பொண்ணோட பாட்டி வீட்டுல இருக்காங்க, அவங்களுக்கு 40K. நாங்க என்னங்க கொஞ்சமா அர்த்தமா பேசுங்க. கல்யாண பொண்ணுக்கு 25,000, பொண்ணோட அம்மாவுக்கு 30,000, பாட்டிக்கு நாம புலி நிறைய இருக்குல்ல, நிரப்பணும்ல, நாளே பார்க்கலாம். பினிஷிங் டச். எந்த குழியை நிரப்புறப்ப எந்த குழியை நிரப்புறது? பிரச்சனைகள் இருக்கிறது. இங்கே கோணம் மாறி போய்விட்டது. எதையும் செய்யக்கூடிய துணிவும், எதையும் தாங்கும் மனநிலையும், எதையும் விட்டு கொடுத்து விட்டு எந்திரிச்சிருக்கக்கூடிய வேகம் இல்ல. வீரமான கோழைகளாக, மாடி வீட்டு ஏழைகளாக மாறி போன
வருத்தத்தை தான் நீங்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறீர்களே தவிர பெண்ணை பற்றி பெருமையாக என்ன எழுதி இருக்கிறீர்கள் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. மணிமேகலையாக இருக்கட்டும், சிலப்பதிகாரமாக இருக்கட்டும், ஒக்கூர் மாசாதியார் போன்ற பெரிய புலவர்களாக இருக்கட்டும், எங்களுடைய அணித்தலைவர் அழகா தொட்டு காமிச்சிட்டு போனாரு. அவைன்னா நீங்க ஒரு அவை இல்லைங்க. இப்ப மாரியம்மா காளியம்மா எங்கன வந்தாலும் பேர் வைக்கிற மாதிரி அன்று பல அவைகள் இருந்தார்கள். புறநானூற்றிலே இருந்த அவை வேற. அவ யார் தெரியுமா? அதியமானுடைய தோழி. அவ யுவதி. அவ அழகா ஒரு கேள்வி. அந்த சினிமா திரைப்படத்துல ஒரு வசனம் வரும். நான் யாருன்னு எனக்கு உனக்கு தெரியும், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நம்ம யாருன்னு ரெண்டு பேரும் யாருன்னு இந்த ஊருக்கே தெரியும்னு. அது எங்க இருக்கு தெரியுமா? அது புறநானூற்றுல இருக்கு. புறநானூற்றுல இருக்கிறது. பரிசு கொடுக்க சற்று காலம் தாழ்த்தினான் என்பதற்காக நெல்லிக்கனி கொடுத்த அந்த அவன்கிட்ட சொல்றா, கெத்து பண்ணணுங்க. நீங்க சொல்றதெல்லாம் நல்லதா இருக்கு. இது செல்வாக்குங்க. இன்றைய இலக்கியங்கள் செல்வாக்கு. அது செல்வத்தால் வருவது. அன்றைய இலக்கியங்கள் புகழ் உடையது. புகழ் புனிதமான செயல்களுக்குள்ளே பொதிந்திருக்கிறது. செல்வம் வேறு, செல்வாக்கு புகழ் வேறு, செல்வாக்கு வேறு இல்லையா? அவை சொல்லுகிறாள், கடுமான் தோன்றல் நெடுமான் அஞ்சி தன் அறியலன் கொள் என் அறியலன் கொள். உங்க ராஜாவுக்கு நான் யாருன்னு தெரியாதோ, இல்ல அவனுக்கு அவன் தான் யாருன்னு எனக்கு தெரியாதோ. இது எங்க இருந்து வந்தது தெரியுமா? இந்த திமிரு, இந்த செருக்கு, இந்த தருக்கு எங்க இருந்து வந்தது தெரியுமா? தான் கல்வி கற்றவள் என்றதால் வந்ததால் இந்த தருக்கு. அவள் செல்வாக்கு உடையவள் அல்ல, அவள் புகழ் உடையவள். அதனாலதான் சொன்னா, தன் அறியலன் கொல் என் அறியலன் கொல் அறிவும் புகழும் உடையோர் எத்திசை செலினும். அத்திசை செல் போடா, கையில காசே வேணாண்டா, மண்டைக்குள்ள இருக்கு புத்தி. ஆனா இன்றைய இலக்கியங்கள் எப்படி இருக்கிறது? மூஞ்சிலே முகத்திலே மஞ்சள் பூசி மூளையிலே கரிபூசும் சமுதாயம். பெண்களை அடக்கி அடக்கி வைக்கிறது. ரெண்டு விஷயங்க, ரெண்டு விஷயம் தைரியமா பதிவு செஞ்சு போறேன். தொல்காப்பியம் சொல்லுகிறது, அச்சமும் நாணமும் மடனும் என்று 3 சொல்லுகிறது. அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு. இனியவனுக்கு 10:30 ட்ரெயின். பயப்படாதீங்க. இந்த ஒரே ஒரு விஷயம், 4 விஷயம். நிறைய பேர் கேட்கலாம். அடுத்து வந்த பாரதி போன்ற புலவர்கள் கூட சில நேரம் கோபத்துல கேட்டாங்க, நாணமும் அச்சமும் நாய்களுக்கு தானே வேணும். இல்ல, அந்த நாணம் வேறு, இந்த நாணம் வேறு. அச்சம்னா என்ன தெரியுமா? பயம் இல்லைங்க. அச்சம்னா பெண்ணுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம். அன்றைய இலக்கியங்கள் அப்படித்தான் பேசின. அது பாடம். அச்சம் என்பது பயம் அல்ல, எச்சரிக்கை உணர்வு. அலாட்டா இருக்கணும் பொண்ணு, எப்பயும் எதுக்கும் தயாரா இருக்கணும்னு அர்த்தம் அந்த அச்சத்துக்கு பொருள். நாணம் என்றால் என்ன தெரியுமா? நாணம் என்பது வெட்கம், அது அழகு. முத கேள்வி கேட்கிறோம்ல, கோவம் தோணி ஃபர்ஸ்ட் வசவு, கொஞ்சம் கூட வெக்கம் இல்ல. கேள்வி என்னது? வெக்கம் இருக்கணும். ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் வெக்கம் இருக்கணும். நாடி கோண கூடாது. அதைத்தான் பாரதி சாடினா. அச்சமும் நானும் நாய்களுக்கு வேணும் சொன்னது நாடி கோணுவது. ஒன்னும் தெரியாம வெக்கப்பட்டு கிடக்கு. இது அது இல்ல. பழி வந்து விடுமோ என்று அச்சப்படுதல், அந்த வெட்கம். அச்சம் என்றால் எச்சரிக்கை உணர்வு, நாணம் என்றால் பழி வந்து விடுமோ என்ற பயம். மடம்னா என்னது? மடம்னா முட்டாள்தனமா? இல்ல, ஒரு சொல் பல பொருள். தமிழிலே பெருமை அது. மடம்ங்கிறது பல பொருள் இருக்கு. இந்த இடத்துல மடம்னா என்ன தெரியுமா? முட்டாள்தனம் இல்ல, இளமையின் அர்த்தம் இல்ல. எல்லாம் தெரிந்திருந்தாலும் தெரியாதது போலவே இருக்கக்கூடிய தன்மைக்கு பெயர் மடம். கல்யாணம் ஆகி புது பொண்ணு போது மாமியார் சொல்றா, இதை இப்படி வைக்கணும்படி. ஏற்கனவே தெரியும், அவங்க அம்மா வீட்டுல செஞ்சது தானே. உடனே அவன் சொல்றா, அதெல்லாம் எனக்கு ஆல்ரெடி தெரியும் முடியும்னா எப்படி இருக்கும்? பேச்ச சொல்றேன், எடுத்துக்காட்டு சொல்றேன். இப்படி தெரிஞ்ச அப்படி சொல்லக்கூடாது. மாமியார் அப்படி சொல்லக்கூடாது. அப்படியாத்த சரிங்கத்தன்னு கேட்டுக்கணும். பெரியவர்கள் சொல்லுகின்ற போது, அனுபவசாலிகள் பேசுகின்ற பொழுது, எல்லாம் தெரிந்திருந்தாலும் எதுவும் தெரியாதது போல அடக்கமாக இருக்குது அறிவினுடைய உச்சம். அறிவை முடிந்து ஞான நிலையினுடைய துவக்கம். இதைத்தான் அன்றைய இலக்கியங்கள் ஓங்கி 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 பேசின. இதை உங்களுடைய இலக்கியம் பேச தவறிவிட்டனவே. 4வதாக இருக்கக்கூடியது பயிர்ப்பு. பயிர்ப்புனா என்னது? அது ஒரு வகையான உடற்கூச்சம். தன்னை தொடுவது யார் என்பது ஒரு தொடுதலில் பெண் உணர வேண்டும். அப்படித்தான் அவர் வளர்க்கப்பட வேண்டும். அதான் அண்ணன் சொன்னார் பாத்தீங்களா, குறுந்தொகை பாடல்களிலே பிறந்த வீட்டினுடைய பெருமையை கொண்டு போய் புகுந்த வீட்டிலும், புகுந்த வீட்டு பெருமைகளை பிறந்த வீட்டிலும் பெண் பேசாமல் இருப்பது அவள் பெருமைகளிலே ஒன்று. அது இன்னைக்கு இல்லையே அப்படிங்கிறது. உடற்கூச்சம் இருக்கணும். தன்னை தொடுவது தெரிந்தவனா தெரியாதவனா, அல்லது தகப்பனா தமையனா தம்பியா காதலனா கணவனா பாய் பெஸ்டியா என்றெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும். அன்னைக்கு வளைச்சு சொல்லி கொடுக்குறீங்களா, குட் டச் பேட் டச்னு. அதுக்கு பேர பயிர்ப்பு. நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய இலக்கியத்திலே பிரச்சனைகளை பேசுகிறீர்கள். பெமினிசம் என்ற ஆங்கில சொல்லினுடைய கலை சொல் பெண்ணியம். பெண்ணியம் என்பதற்கு பொருள் என்ன தெரியுமா? பெண்ணினுடைய பெருமையும் உரிமைகளையும் பட்டியலிடுவது. ஆனால் பெமினிசம் என்றாலே பிரச்சனைகளை பேசுவது, போராடுவது, மல்லு கட்டுவது என்றுதானே நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் இன்றைய இலக்கியத்துக்கும் அன்றைய இலக்கியத்துக்கும் உள்ள வேறுபாடாக இருக்கிறது. அது தாய் வழி சமூகமாக இருந்தது. அது கட்டியாளக்கூடியதாக இருந்தது. கட்டி அணைத்து வழிநடத்தக்கூடியதாக இருந்தது. இங்கே அப்படி இல்லையே என்ற வருத்தம் இருக்கிறது. இந்த வருத்தத்தை பதிவு செய்ய விருதுநகர் புத்தக கண்காட்சிக்கு வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்.
அருமையா பேசினாங்க. இன்னைக்கு சிலப்பதிகாரத்தை பத்தி என்ன ஒரு அற்புதமான கருத்து சொன்னாங்க பாருங்க. கதாநாயகன்களுக்கென்றே காப்பியங்கள் அமைக்கப்பட்ட காலத்தில் கதாநாயகியை மையமாக வைத்து எழுதப்பட்ட குடிமக்கள் காப்பியம் சிலப்பதிகாரம். அதுல ஹீரோயின் யாருன்னா கண்ணகி தான். எப்படிப்பட்ட அடே அப்பா, திரௌபதிக்கு எங்கேயாவது செலவு வச்சிருக்காங்களா? சீதைக்கு கற்பு கடம்பூண்ட கண்ணைய கற்பு கடம்பூண்ட ஒரு பெண். சீதைக்கு எங்கேயும் சிலை இல்லை. ஆனா மெரினா பீச்ல கண்ணகிக்கு சிலை இருக்கிறது என்று சொன்னார். அன்றே பெண்கள் மன்னனை எதிர்த்து நீதி கேட்கின்ற அளவிற்கு துணிச்சலாக இருந்திருக்கிறார்கள். இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாருன்னு தெரியல. வாங்க கவிஞர் இனியவன். ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் கம்பராமாயணத்தை எரிக்க வேண்டும் என்று சொல்கிறார். நீங்கள் யோசித்து பாருங்கள், ஏன் சொன்னார் என்றால் கம்பராமாயணத்தை அவர் கிழிச்சு தொங்க விட்டார். எதிர்த்து வாதிட்டவர் பாரதி, சோமசுந்தர பாரதி அவர்கள் அதை ஆதரிக்கிறார். ஆனால் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாதான் கம்பராமாயணத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை, ஆனால் கம்பனுடைய கவிதை எனக்கு பிடிக்கும் என்று கம்பனுக்கு சிலை வைத்தார் அண்ணா. இந்த தமிழன் எப்போதும் வித்தியாசமானவன். ஏன் நான் திரும்ப சொல்கின்றேன், நாங்கள் எதிரி இல்லை. ஆரம்பத்தில் இருந்து நீங்கள் பேசுகின்றீர்கள் அல்லவா, பழைய இலக்கியங்கள் எல்லாம் ரொம்ப புனிதமானவை. அவர்கள் பெண்மை பெருமை பேசியது. இன்றைக்கு உலகம் முழுக்க பைபிளுக்கு அடுத்தபடியாக மொழிபெயர்க்கப்பட்ட நூல் திருக்குறள். ஆனால் அந்த திருக்குறளை மதுரை தமிழ் சங்கம் ஏற்கவில்லை. ஞாபகத்தில் வச்சுக்க. இப்போது என்னுடைய கேள்வி, அன்றைய காலத்திலே திருவள்ளுவர் அந்த குறளை கொண்டு போய் சமர்ப்பிக்கின்ற பொழுது செல்லாது என்று புறக்கணிக்கப்பட்ட நூல் ஒரு காலத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று சொன்னால், எங்களுடைய இலக்கியங்கள் இன்னும் 100 ஆண்டு காலம் கழித்து இந்த சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படும். மறந்து விடாதீர்கள். நீங்க என்ன பண்றீங்க தெரியுங்களா? உங்களுடைய இலக்கியங்களை தூக்கி பிடிக்க வேண்டும் என்ற ஒற்றை காரணத்திற்காக, உங்களுக்கு தெரியவில்லை என்ற ஒரு காரணத்திற்காக இன்று இலக்கியங்களை கண்ட மேனிக்கு நீங்க பேசுறீங்க. நான் கேட்கிறேன், வள்ளுவரை ஔவை மட்டும் தூக்கி பிடிக்கவில்லை என்று சொன்னால் திருக்குறள் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் கேபி சுந்தராம்பாள் மட்டும் இல்லை என்று சொன்னால் ஔவையாரே எங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்காரு. சிவாஜி கணேசன் திருவிளையாடல்ல நடிக்கலன்னா சிவபெருமான் இவ்வளவு அருமையா தமிழ் பேசியிருப்பாருன்னு யாருக்குமே தெரிஞ்சிருக்காரு. உண்மையில அவர் தான் சிவபெருமான் இப்படிலாம் பேசியிருப்பாரு அப்படின்னு சிவபெருமான் என்ற கேரக்டரை உயிரோடு கொண்டு வந்த ஒரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான். சார், அறம் பற்றி வள்ளுவன் அறத்துப்பால்ல கிட்டத்தட்ட ஒரு 300 குறள் எழுதுறாருங்க. தர்ம செயலோட ஒரு 100 குறளுக்கு மேல எழுதுறாரு. ஆனா எனக்கு வியப்பாகவே இல்லை, எனக்கு வள்ளுவனை வியப்படைய வைக்கவே இல்லை. எல்லாவற்றையும் தாண்டி அந்த கிழவி 3 சொல்ல மொத்தத்தையும் சொல்லுகிறார். அறம் செய்ய விரும்பு என்று சொல்லுகிறார். ஞாபகத்தை வச்சுங்க. நான் வருத்தத்தோடு பதிவு செய்கின்றேன், இந்த உலகம் வள்ளுவனை கொண்டாடியது போல் ஏன் ஔவையை கொண்டாடவில்லை? நீங்கள் எல்லாம் பெண் இலக்கியவாதிகளை, பெண்களை தூக்கி பிடித்த சமூகமா? என்னோ வந்ததுல இருந்து அவரு கம்பன் அனுமன் பாடினானே. நான் திருப்பி கேட்கிறேன், யார் யார் கொண்டாட்டிய பாடணும்? ஒரு சந்தானம் பாடணும். கம்பராமாயணத்துல எங்கேயாவது தான் பொண்டாட்டி அழகுன்னு சொல்லிட்டு ராமன் சொன்னானா? சொல்லவே இல்லை. அந்த குரங்கு அங்க போய் பார்த்துட்டு வந்து சொல்லுச்சு, உன் பொண்டாட்டி நல்லா இருக்காயா, சௌக்கியமா இருக்கா, ஒன்னும் ஆகல. இதானே நான் என்ன சொல்றேன், என்னுடைய மனைவி நான் பாராட்டணுங்க. இந்த பாராட்டுற குணம் காலகாலமாக கணவன் மனைவியை பாராட்டுறதே கிடையாது. இதனாலதான் வாழ்க்கையில பிரச்சனை வருது. பொண்டாட்டி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா நல்லா இருக்குன்னு சொல்லி தொலையேன். என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? இங்க சொல்றோம், ஆனா ஏத்துக்க மாட்டேங்குதுங்களே. இந்த சேலை உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு, எதுக்கு அடி போடுற அப்படின்னு கேட்குறாங்க. ஏதோ நம்ம ஒரு காரியம் சாதிக்கிறதுக்காக சேலை நல்லா இருக்குன்னு சொன்ன மாதிரி நம்ம சொல்ற பாராட்ட சந்தேகப்படுறாங்களே. அதனாலதான் நாங்க சரி அப்படின்னு விட்டுறது. நடுவர்களே, நான் கூட தான் எங்க வீட்டு வேலைக்காரி கட்டி இந்த புடவையை பாராட்ட நல்லா இருக்குமா உனக்கு அப்படின்னு. அப்புறம் தான் தெரியும் என் பொண்டாட்டி கொடுத்த புடவையா அது ரொம்ப நாள் இவ கட்டி இருக்கா. இந்த கூறுகட்டத்தனம் நம்மகிட்ட இருக்கு. இன்றைக்கு கவிஞர்கள் ரொம்ப எளிமையா ஒரு வார்த்தை சொல்றாங்க, பெண்ணை அழகாக பாராட்டுகிறார்கள். அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை, அவளுக்கு யாரும் நிகரில்லை, அவள் அப்படி ஒன்றும் கலரில்லை, ஆனால் அது ஒரு குறையும் இல்லை. சார், நான் என்ன கேட்கிறேன், இந்த சமூகத்துல ஆரம்பத்துல நடுவர் சொன்னாருங்கல்ல, இந்த பாகம் பிரிக்கிறது, இவன் நினைச்சிட்டு இருக்கிறான் சிவப்பா இருந்தா அழகுன்னு நினைச்சிட்டு இருக்கிறான். கிடையாதுங்க.
இன்றைக்கும் என்னுடைய மனதிலே நானும் நடுவர் அவர்களும் சாம்பியான்ற ஒரு நாட்டிற்கு போனோம். இன்றைக்கும் என்னுடைய மனதிலே பசுமரத்தானதை போட்ட அந்த பிரான்சிஸ்கா என்ற அந்த ஏர் ஹோஸ்டஸ் இன்றைக்கும் நிறைந்திருக்கிறார். சார் கண்ணுங்கரையிலுங்க, நான் சத்தியமாக சொல்லுகிறேன். கென்யா ஏர்ல தான் போனோம் நாங்க. ஆனா இனியவனை மட்டும் அந்த ஏர் ஹோஸ்டஸ் அப்படி கவனிச்சிச்சு. நான் என்ன ஒன் மோர் பிரெட், நோ பிரெட் அப்படின்னுச்சு. ஆனா அவனுக்கு 4வது பிரெட் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா கலர் மேட்சிங் தான். அந்த கலரை பார்த்துட்டு நம்ம ஊருக்காரர் போல இருக்கு அப்படின்ட்டு அந்த ஒரு இனப்பற்று தான். இதுக்காகவா நடுவர் அவர்களே ஒன்றை தெரிந்து கொள்ளணும். நான் அறிவியல் பூர்வமாக பேசுகிறேன். நம்மளோட உடம்புல எங்காவது வெள்ளையா இருந்தா அதுக்கு பேர் தேமல் வியாதி. நம்ம உடம்புல எங்காவது கருப்பா இருந்தா அதுக்கு பேர் மச்சம் ராசி. நான்லாம் உடம்பேர் மச்சமா இருக்கிறவன். இதுல என்ன பிரச்சனை? அவர் கொஞ்சம் கருப்பு கம்மி, நான் கொஞ்சம் வெள்ளை கம்மி, அவ்வளவுதான். சார், உங்க இலக்கியங்கள்ல கம்பராமாயணத்துல எனக்கு இன்னும் பிடிக்காத ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? ராமன் மனைவியை சந்தேகப்பட்டது. யாரோ 2 பேர் பேசுறதுக்காக பொண்டாட்டியை சந்தேகப்படலாமா சார்? நான் பிராக்டிக்கலா பேசுறேன். மனைவியை சந்தேகிப்பதற்கு தயாராக நம்ம ஆகிட்டோம்னு வச்சுங்களேன், முதலில் நாம் சந்தேகப்பட வேண்டிய தாய். ஞாபகத்தில் வச்சு. ஏன் தெரியுமா? அவள் தான் பர்த் அத்தாரிட்டிய. இவர் தான் உங்க ஒப்பன்னு சொல்றது அவ கையில தான் இருக்கு. அவ இவர் இல்ல அவருட்டார்னா நம்ம நம்பிதான் ஆகணும். புரியுதுங்களா? என்றைக்கு உன்னுடைய மனைவியை சந்தேகப்படுகிறாயோ எழுதி வைத்துக்கொள், உன்னுடைய தாயை நீ சந்தேகப்படுகிறாய். ஞாபகத்தை வச்சுங்க. அதனாலதான் இன்னைக்கு இருக்க ஒரு புது கவிஞர் எழுதுனா, எனக்கு ராமனை விட தசரதனை மிகவும் பிடிக்கும். காரணம் 60,000 மனைவிகள் இருந்தும் அவர் சந்தேகப்படவில்லை. ஆனால் ஒரே ஒரு மனைவியை வைத்து சந்தேகப்பட்டானே, அதனால் ராமனை விட எனக்கு தசரதனை மிகவும் பிடிக்கும். எப்படி சிந்திக்கிறான் பார்த்தீங்களா உங்களால? நடுவர் அவர்களே, இன்றைய இலக்கியவாதிகள் எப்பொழுதும் இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி போயிடுவாங்க. வந்த உடனே வந்து இப்படி உட்கார்ந்தோம். இந்த பழைய ஆளுங்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. விஜயகுமார் போஸ்டர் பார்த்தா பேனர் பாத்தீங்களா என்னதியா? சுற்றுச்சூழலும் இச்சு வரணும். இச்ச விட்டாங்க. நகநந்தினி இச்ச விட்டாங்க. நான் கேட்கிறேன், விருதுநகர்காரங்களுக்கு தெரியாமலாம் ஒண்ணும் இல்ல. பொது இடத்துல இச்சு வைக்க கூடாது, அவங்களுக்கு தெரியும். அது கூடவா தெரியாது? கல்வியில சிறந்த மாவட்டம் அது கூட தெரியல. பொது இடத்துல அவங்க இச்சு வைக்காம விட்டாங்க. இத போய் ஒரு குற்றமாவே நீங்க பெண்ணை காலகாலமா என்ன பண்றீங்க தெரியுங்களா? பெண் என்பவள் தெய்வம். எதுக்கு? உள்ள தீர்ப்பு வைக்கிறதுக்கு. ஆரத்தி காட்டி உள்ளே. பெரிய புராணம் சொன்னதே மனையறத்தின் வேர். ஏன் வெய்க்கல பூண் வெய்ய மேல? ஏன் என்று சொன்னால் பெண் வெளியே தெரியக்கூடாது. நீங்க பிளான் பண்ணி தானே எல்லாம் பண்றீங்க. பண்ணிட்டு குழந்தை மாதிரி மூஞ்ச வச்சுட்டு அப்படி உட்கார்ந்து நாங்க எதுவும் பண்ற மாதிரி. நான் என்ன கேட்கிறேன், மகாபாரதம்ன்ற காப்பியம் இருக்குல்ல, துகில் உரிச்சாங்க இல்லையா? ஒன்றே ஒன்று கேட்கிறேன். ஒரு தகப்பனாக, ஒரு பெண்ணை பெற்ற தகப்பனாக, ஒரு பெண் கூட பிறந்த தமையனாக, ஒரு பெண் பெற்ற பிள்ளையா நான் கேட்கிறேன், அந்த சபையில துகில் உரிக்கின்ற போது அத்தனை ஆண்கள் இல்ல, உங்க யாருக்குமே அம்மா ஞாபகம் இல்லையா? உங்க யாருக்கு உங்க அக்கா தங்கச்சி ஞாபகம் இல்லையா? இது ஏங்க ஒருத்தனும் எழுதல? அட சரி வேண்டாம் சார், எங்க நடுவர் வாத்தியாரு இல்லையா, அவங்க 2 பேரும் டீச்சர் தானே. இந்த துகில் உரிச்சான்ல துச்சாதன, அவனுடைய 3 வாத்தியார் உள்ளதான உட்காந்துருந்தானுங்க. எழுது சொல்லீர் ஒரு அறை விட்டு, ஏண்டா நான் நடத்தின பாடம் வேஸ்ட் ஆனான்னு ஒருத்த அறை விட்டானா? நீங்க இது எல்லாம் கண்டிக்காம துகில் உரிப்பாரா கடவுள் அதெல்லாம் வேணாம், மனிதன் வர வேண்டும். நாங்கள் இயல்பாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். உடனே சொல்றாங்க, சங்க இலக்கியங்களை பார்த்தீர்கள், கணவன் மனைவியிடம் சொன்னாலாம், என்னன்னு, எனக்கு தொழுநோய் வந்து விட்டது, என்னை கூடையில் வைத்துக் கொண்டு போ என்று சொன்ன உடனே சாவித்திரி கூடையில் வைத்துக் கொண்டு போனாலாம். நான் என்ன சொல்கின்றேன், மிதிக்க வேண்டிய இடத்தில் ஒரே மிதி மிதித்தால் ஒழுங்கா வீட்டுல இருப்பான். நீ நடத்தது அப்படி நடத்ததை விட்டுட்டு நீங்க பெண்களுக்கு என்ன பெருசான பாடம் நடத்திருக்கீங்க? பெண்ணை எப்ப பார்த்தாலும் போக போறோம். கண்ணைக்கு எதற்காக வருத்தப்பட்டான் தெரியுமா? எதுக்கு வருத்தப்பட்டான்? தானம் கொடுக்கின்ற பொழுது கணவன் மனைவியாகத்தான் சேர்ந்து கொடுக்கணுமா? அப்படின்னா அர்த்தம் என்ன? அவளா இண்டிவிஜுவலா டிசிஷன் எடுக்கக்கூடாது. ஒரு பிச்சைக்காரனுக்கு சோறு போடுறதுக்கு கூட மனைவி பண்ணக்கூடாது என்பதை உங்க இலக்கியங்கள் சொல்லி இருக்கிறது. சார், நான் இப்ப வரும் பொழுது ஒரு கவிதை படித்தேன். டைரக்டர் சீனு ராமசாமியோட இவர் எழுதியிருக்காரு ஒரு ஸ்கூல் பிள்ளையை பத்தி. அடுக்கலையில் அவளோடு சேர்ந்து வீட்டை துடைக்கின்றது கிழிந்த பள்ளி சீருடை. நீங்க நல்லா யோசிச்சுங்க. அப்ப அந்த பொண்ணு பள்ளிக்கூடம் போயிருக்காங்க, அவளுக்கு கவர்மெண்ட் யூனிஃபார்ம் கொடுத்திருக்கு, இப்ப பள்ளிக்கூடம் போகல, அவளை நிறுத்தியது யார்? தமிழ்நாட்டில்
சமீபத்துல தமிழ்நாட்டுடைய கல்வித்துறை அமைச்சரை முதலமைச்சர் கூப்பிட்டார். இந்த இடைநிறுத்தல் அப்படின்றாங்க இல்லைங்களா, இடைநிறுத்தல், பள்ளிக்கூடம் போகாம எவ்வளவு பேர் கணக்கு பண்ணல. அந்த லிஸ்ட் போன் நம்பர் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு முதலமைச்சரே போன் பண்ணி கேட்கிறார், ஏன் ஸ்கூலுக்கு வரலன்னு சொல்லிட்டு. நீங்க ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டும். ஆனால் இன்றைக்கு செய்தி என்ன தெரியுங்களா, தருமபுரி பக்கத்துல 13 வயசு குழந்தைக்கு ஊரே சேர்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த குழந்தை பிரசவத்தில் செத்து போயிருக்கு. அப்ப இன்னும் கூட நாங்கள் ஓடிக்கொண்டு, நீங்க ஏன் அவலங்களை சொல்லுகிறீங்களா? ஆமா, அவலங்களை தான் சொல்லணும், யதார்த்தங்களை தான் நாங்கள் சொல்லணும், கஷ்டங்களை தான் நாங்கள் சொல்லணும். சும்மா கட்டிய பெருமையா 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 வீண் பெருமையாக தயவு செய்து பேசாதீங்க. நடுவர் அவர்களே, ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நடுவர் அவர்களே, உங்களுடைய வீட்டிலே உங்கள் அம்மா செய்த குறைந்தபட்ச குழம்பு என்ன குழம்பு? குறைந்தபட்ச குழம்பு அது என்ன குறைந்தபட்ச குழம்புனா? எங்க வீட்டுல 10 பிள்ளை, எங்க வீட்டுல அண்டால தான் குழம்பு வைப்பாங்க. அதனால குறைந்தபட்ச குழம்புலாம் எங்க வீட்டுல கிடையாது, நிறைந்த குழம்பு தான். இல்ல, அதாவது சொல்லுவாங்களே, எங்க வீட்டுல ரசம் தான் குறைந்தபட்ச குழம்பு, சாம்பார் தான் குறைந்தபட்சம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? எங்க வீட்டுல புளி குழம்பு தான். அதனால திங்கக்கிழமை ஆக்குனா வெள்ளிக்கிழமை வரைக்கும் கெடாம அதையே ஊத்தி ஊத்தி சாப்பிடலாம். அதனால நிறைய பிள்ளைங்க இருக்கிற வீட்டுல வத்த குழம்பு, புளி குழம்பு வச்சுட்டா அது பாட்டுக்கு ஒரு உலக பெரிய சட்டியில வச்சிருவாங்க திங்கக்கிழமை. டெய்லி குழம்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், எங்க அம்மா டீச்சரு, பள்ளிக்கூடத்துக்கு போகணும், குழம்பு வச்சுட்டா போக முடியும், திங்கக்கிழமை ஆக்கினதுதான். அதனால எங்க வீட்டின் குறைந்தபட்ச குழம்பு புளி குழம்பு. சந்தோஷமா இருக்கும். எங்க வீட்டுல என்னன்னா, எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, இந்த காஞ்ச மிளகா, வரமிளகாடுவீங்களா இந்த பக்கம், அந்த காஞ்ச மிளகாவை உடச்சக்கடலை பொட்டுக்கடலைன்னுவீங்க, நாங்க உடச்சக்கடலை சென்னையில, அந்த தேங்காய், அது 3த்தையும் வச்சு அரைப்பாங்க. அரைச்சி அதை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த அம்மியை கழுவாங்க. இந்த அம்மியை கழுவி வேற தண்ணி இருக்கு தெரியுங்களா, அந்த தண்ணீர் தான் வந்து அந்த சுடு தண்ணி, சுடு சாப்பாட்டுல ஊத்திட்டு இந்த துவையில வைப்பாங்க. இதுதான் எங்களுடைய வீட்டுடைய குறைந்தபட்ச உணவு. பெரும்பாலும் அதான் எங்க வீட்டுல உணவு. என்னுடைய வாழ்க்கையில பெரும்பாலும் அது நான் சாப்பிட்டிருக்கேன். பெரும்பாலும் அது மாதிரியான ஒரு குடும்ப நிலையில இருந்து வந்திருக்கேன். இந்த சீனு ராமசாமி என்ற இயக்குனர் வந்து தன்னுடைய கவிதை எழுதுறாரு. நீங்க சொல்றீங்களே இன்னைக்கு எதுன்னு சொல்லிட்டு, சார் படிச்சோம்னா யதார்த்தம் சொல்லணும். அவர் சொல்றாரு, குழம்பு வைக்காத காசு இல்லாத நாட்களில் உன் முகம் சுழித்த என்னிடம், இப்ப எனக்கு கோவப்பட்டிருப்பேன்ல, நான் இதே நான் தான் கோவப்பட்டிருப்பேன், என்னமா இது கூட இல்லைன்னு சொல்லிட்டு, உன் முகம் சுழித்த நாட்களில் நாமும் நல்லா இருப்போம்டா என்ற சொற்களை சோற்றில் ஊற்றி ஊட்டி வளர்த்தவள் என் தாய் என்று சொன்ன போது சத்தியமாக சொல்கிறான், தேம்பி தேம்பி அழுது. இது யதார்த்தம். நீங்கள் கற்பனைகளை கண்ணகி அப்படியே கடவுளாக மாறினா எனக்கு இல்லை. எங்க அம்மா சொன்ன யதார்த்தத்தை இன்றைக்கு ஒரு இலக்கியவாதி சொல்லுகிறான். நண்பர்களே, வள்ளுவன் எழுதுகிறான் ஒரு வார்த்தையை, பெண்ணின் பெருதக்கையா உள்ள. பெண்கிட்ட என்னடா பெருசா இருக்கு? கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெரிய, கற்பை விட என்ன பெருசா இருக்கு? நான் சொல்லுகின்றேன், பெருமையாக சொல்லுகின்றேன். நாளை சென்னையிலே மெரினா கடற்கரையிலே விமான சாகசங்களை நிகழ்த்த போகின்றது 2 பெண் அதிகாரிகள் என்பதை வள்ளுவனுக்கும் சேர்த்து இந்த உலகத்திற்கு சொல்லுகின்றோம், தைரியமாக பிரகடனப்படுத்துகின்றோம். நண்பர்களே, உங்களுடைய புகழ்ச்சி இல்லை, யதார்த்தங்களை சொல்லக்கூடிய இந்த கால இலக்கியங்கள் ஒரு காலம் போற்றப்படலாம். அன்றைக்கு நம்முடைய இந்திராவும் விஜயகுமார்களும் வயதான மாதிரி உட்கார்ந்து கொண்டு அவருடைய பேரனும் பேத்தியும் இதே மேடை நின்று கொண்டு அந்த காலத்து இலக்கியங்களுக்கு வக்காலத்து வாங்குவார்கள். அன்றைக்கு லியோனுடைய பேரன் கண்டிப்பாக இந்த மேடையில் உட்கார்ந்து கொண்டு தீர்ப்பு சொல்லுவான் என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். லியோனி பேரன்னு பட்டிமன்றம் தான் பேசணுமாயா? லியோனி பேர ஒரு கலெக்டர் ஆக கூடாதா? ஜெயசீலை மாதிரி என்னையா என் பேரனையும் பட்டிமன்றம் நடுவர் ஆக்கிட்டு உட்காந்துட்டாங்க. உண்மையிலே ரொம்ப அருமையான ரசிகர்கள். உண்மையிலே இங்க இருக்கிற ரசிகர்களை விட அந்த மரத்தடியில ஒரு 10 பெண்கள் உட்கார்ந்து அங்க அவங்க சிரிக்கிறது இங்க எனக்கு கேக்குது. அவங்கெல்லாம் உண்மையிலே அற்புதமான ரசிகர்கள். அவங்களுக்கு உண்மையிலே என்னுடைய மனமார்ந்த வணக்கம். ஏன்னா ஒரு காலத்துல என்ன பாடி வச்சாங்க, பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையில விரிஞ்சா போச்சுன்னு. நானும் எங்க அபார்ட்மெண்ட்ல வாக்கிங் வருவேன், ஏத்தாப்புல பிள்ளைய வரும், சிரிச்சா சிரிக்காதுங்க, சிரிச்சுட்டா அப்புறம் நம்மள என்ன நினைப்பாங்க வேற மாதிரி. அது சிரிக்க கூடாதுன்றது அப்படி ஒரு கட்டுப்பாடு மாதிரி ஆயிடுச்சு. ஆனா வாய் விட்டு மனம் விட்டு சிரிக்கிற, அங்க சிரிக்கிற ஒலி மேடைக்கு கேக்குது அப்படின்னு சொன்னா, NSK விரும்பிய சமுதாயம் இந்த விருதுநகர்ல உருவாகி விட்டது. அவர் தான் சொன்னாரு, சிரிப்பு அதன் சிறப்பை சீர்தூக்கி பார்ப்பதே நமது பொறுப்பு, மனம் கருப்பா வெளுப்பா என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடி சிரிப்பு. அதை விட எனக்கு அவர் சொன்ன வரிகள்ல இதுதான் ரொம்ப பிடிக்கும். சிந்திக்க தெரிந்த மனித குலத்திற்கே சொந்தமான கையிருப்பு, வேறு எந்த ஜீவராசிகளும் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு.
சிந்திக்க தெரிந்த மனித குலத்திற்கு சொந்தமான கையிருப்பு சிரிப்பு. சந்தோஷமா சிரிங்க. நாளைக்கு யாரை பார்த்து வேணாலும் சிரிச்சுக்கிட்டே இருங்க. உங்களுடைய பர்சனாலிட்டி பயங்கரமா லோட் ஆகும். சில பேர் இழிச்சா பையன் சொல்லிடுவாங்க, சிரிச்சு போச்சுரா பொழப்புன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பழைய காலம். A smile wins thousands of the heart in one single minute அப்படின்றான். ஒரு அழகான சிரிப்பு 1000 இதயங்களை கொள்ளையடிக்கும் ஆற்றல் உள்ளதுன்னா. சிந்திக்க தெரிந்த மனித குலத்திற்கு சொந்தமான கையிருப்பு. வேறு எந்த ஜீவராசிகளும் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு. எங்கேயாவது 4 எருமை ஜோக்கடிச்சுட்டு சிரிச்சுட்டு போகுதா? அப்படியே சிரிச்சாலும் நம்ம நினைப்போம், ஒரு எருமை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு என் பொழப்பு இப்படி கேவலமா போச்சேன். சிரிப்பு மனிதனுக்கு கிடைச்ச கொடை. NS கிருஷ்ணன் டி.ஏ. மதுரம் ஒரு படத்துல பேசிக்கிறாங்க. 2 பேரும் அப்பதான் புதுசா கல்யாணம் பண்ணி உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப NS கிருஷ்ணன் எப்படியே பாப்பாரு, டாடி என்ன உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நான் ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சொல்லுங்க. சொல்லலாம், ஆனா சங்கட்டமா இருக்கு அப்படிம்பாரு. சொல்லணும்னு ஆரம்பிச்சுட்டேன், அப்புறம் சொல்லலாம் சங்கட்டமா இருக்குன்னா அதை நினைச்சு நான் சங்கடப்பட்டுக்கிட்டே இருக்கதா சொல்லியா அப்படின்னு NS கிருஷ்ணன் சொல்லுவார். நானே உன்னை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தப்பு பண்ணிட்டேன். உடனே டி.ஏ. மதுரம் அப்படியே பார்ப்பாங்க, ஐயா கல்யாணத்துக்கு முன்னாடி தானே பண்ணேன், இனிமே பண்ண மாட்டேல, சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டி.ஏ. மதுரம் உடனே சொல்லுவாங்க, நானும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்னது? ஆமா, எனக்கு ரவிக்க தைக்க ஒரு ரவிக்க தைக்கிற டையக்காரன்ட்ட போனேன். அவர் என்னை உள்ள கூட்டிட்டு போயிட்டு கதவை சாத்திக்கிட்டாரு அப்படின்னு. என்ன சிஸ்டம், ஏண்டி இப்படி தெரிஞ்சிருந்தானா உன்னைய கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன், எப்படி நீ எனக்கு இப்படி ஒரு பதில சொல்லலாம் அப்படின்னா டி.ஏ. மதன சொல்லுவாங்க, ஏயா நீ தப்பு பண்ணிட்டேன்னு சொன்ன நான் என்ன சொன்னேன், பரவாயில்ல இனிமே பண்ணாதையா அப்படின்னு நான் சொன்னனே. ஆனா நான் தப்பு பண்ணேன்னு சொன்னா உன்னையால நிலையா நிக்க முடிஞ்சா? நான் தையக்காரன்ட்ட தைக்கிறதுக்கு ஜாக்கெட் தைச்சிட்டு திருப்பி கொண்டு வந்துட்டேயா. கதவை உள்ள பூட்டிட்டான்னு சொன்னா வானத்துக்கு மேலைக்கும் தவறிய. ஆம்பளைக்கு தப்பு பண்றதுக்கு உரிமை இருக்கு, பொண்ணுக்கு தப்பு பண்றதுக்கு உரிமை இல்லையா அப்படின்னா அன்னைக்கே டி.ஏ. மதுரம் எல்லோரும் தவறு செய்பவர்கள் தான். ஷேக்ஸ்பியர் சொன்ன மாதிரி ஹியூமன் இஸ் டு எரர். தவறு செய்வதற்கென்றே பிறந்தவன் தான் மனிதன். அதனால எல்லாரும் தவறு செய்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு. அது மாதிரி இப்ப நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன் உங்கள்கிட்ட. ஆண்கள்லாம் அவங்க பேருக்கு பின்னாடி ஜாதியை போடுறாங்களே, எங்கேயாவது பெண்கள் ஜாதி பேரை போட்டிருக்கீங்களா? லட்சுமி செட்டியா எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுவரைக்கும் இல்ல. சரஸ்வதி பிள்ளை இல்ல, ஆனா சொர்ணம் பிள்ளை, ரங்கசாமி செட்டியார், அந்த நாடார், அவா இவா ஐயங்கார் ஐயர், பெருசு பெருசா ஆம்பளைய தான் போட்டுக்கிறான். பெண்கள் எப்பொழுதுமே ஜாதியை பார்க்க மாட்டார்கள்னு யாரு சொன்னார்னா தந்தை பெரியார் சொன்னார். அவருக்கு யார் கத்து கொடுத்ததுன்னா சிவவாக்கியார் என்ற சித்தர் ஒரு பாட்டுல சொல்றாரு, ஒரு ஜாதி பேரை சொல்லி சொல்றாரு. அதனால அது ஒண்ணு சித்தர் பாட்டு தான், தப்பு இல்லை. எப்படி அந்த சித்தர் பாட்டை கேளுங்களேன். பறச்சியாவது ஏதடா, பணத்தியாவது ஏதடா, இறைச்சி தோல் எலும்பிலும் இலக்கமிட்டு இருக்குதோ. பறச்சி போகம் வேறதோ, பணத்தி போகம் வேறதோ, பறச்சியார் பணத்தியார் என்று பகுத்தறிந்து காண்கள். பறச்சியாவது ஏதடா, பணத்தியாவது ஏதடா, இறைச்சி தோல் எலும்பில் இலக்கமிட்டு இருக்குதான்னு கேட்டார். தோல்ல எழுதியிருக்காடா இந்த ஜாதின்னு? எந்த பெண்ணுக்காவது தோல்ல இந்த ஜாதியை சேர்ந்தவள் அப்படின்னு எழுதியிருக்கா? என்னைக்கு கேட்டான்? பழைய இலக்கியத்தில் சித்தர்கள் கேட்டார்கள். பறச்சி போகம் வேறதோ, பணத்தி போகம் வேறதோ. யாரு கூட நீ இல்லற வாழ்க்கையில் இருந்தாலும் அவள் தருகின்ற இன்பத்தை இவளாலும் தர முடியும் அப்படின்னு சித்தர் அன்னைக்கு சிவவாக்கியார் சொல்லி இருக்காரு. இதுக்கு மேல வேற ஜாதி புரட்சி வேணுமாயா? இதையே தான் சொன்னான். ஜாதி இரண்டொழிய வேறில்லை, சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையின் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடின்னா.
கலைஞர் அதையே எப்படி சொன்னார்னா, ஒரு கதை சொல்றாரு கலைஞர். 6 அழகான பெண்களை நிறுத்தி ஒருத்தனை கூப்பிட்டு, ஓன் ஜாதி பெண் எது அப்படின்னு போய் தேர்ந்தெடுத்து கட்டிக்கடா அப்படிங்கிறாங்க. வேற ஊர்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த 6 பிள்ளைகளே. அவன் பார்க்கறான், ஒண்ணுக்கு ஒண்ணு அழகுனா அழகு, அப்படி அழகு. அவனுக்கு அந்த 6ல ஒண்ணு பிடிச்சு போச்சு, எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு கட்டினா, இவன் ஜாதி வேற அந்த ஜாதி வேற. அப்பதான் கலைஞர் சொன்னாரு, அழகுக்கும் மலருக்கும் ஜாதியே கிடையாதுடா, அழகுக்கும் மலருக்கும் ஜாதி இல்ல, அதனால ஜாதி என்பதை ஒழித்தவர்கள் பெண்கள் தான் அப்படின்னு யாரு? தந்தை பெரியார். அதைத்தான் பாரதி சொன்னா. ஒரு காலத்துல ஆண்கள் ஒரு பெண்ணை விரும்பினா அந்த பொண்ணை கட்டி கொடுத்துருவாங்க, பொம்பளையோட சம்மதத்தை கேட்கறதே கிடையாது. அந்த மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கான் அப்படின்னா அது ஆமாவா இல்லையான்னு இப்படி மண்டை ஆட்டுறதுக்குள்ளேயே தட்டை மாத்திடுவேன். ஐயோ சொல்லலாம் இருந்தேன், மாத்திட்டாங்க தட்டை அப்படின்ட்டு. இதைத்தான் பாரதி சொன்னான், நல்ல விலை கூறி விற்பார் அந்த நாயிடம் யோசனை கேட்பதுண்டோன்னு கேட்டான் பார். ஒரு நாயை இன்னொருத்தனுக்கு விற்கிறப்ப அந்த நாய்கிட்ட பெர்மிஷன் கேட்கிறியா யாராவது? ஐயா டைகர் உன்னை 3000 ரூபாய்க்கு கேட்கிறாங்க, கொடுக்கவா இல்ல 3500 சொல்லவா அப்படி நாய்கிட்ட கேட்கிறியா? இல்ல. பெண்ணாய் பிறந்தால் விலை உண்டு, பொன்னாய் பிறந்தால் விலை உண்டு. ஆனால் பெண்ணாய் பிறந்தால் சரக்கையும் கொடுத்து விலையையும் கொடுக்க வேண்டி இருக்கிறதே, இது என்னடா உலகம்னு இன்னைக்கு இருக்கிற கவிஞன் எழுதுனா. பெண்ணையும் கொடுத்து விலையையும் கொடுக்கிற வினோத வியாபாரம் இல்லையா திருமணம்னு? யாரு இன்னைக்கு இருக்கிற கவிஞர்? 1931ஆம் ஆண்டு தந்தை பெரியாருக்கு பெரியார் என்று பட்டம் கொடுத்தவர்கள் ஆண்கள் அல்ல, பெண்கள் தான் பெண்களுக்கு பெரியாருக்கு பெரியார் என்று பட்டம் கொடுத்தார்கள். ஏன்? அவர் என்னென்ன விஷயத்த ரொம்ப எளிமையா படிக்காத பெண்கள்கிட்ட சொல்றாரு. இங்க இருக்கிற பெண்கள் யாருக்காவது பாக்கெட் இருக்கா? இந்த மேடம் இருக்காங்க, எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், என் வீட்டுக்காரமா இருக்காங்க. உன் ஜாலையில பாக்கெட் இருக்கா? இல்ல. என் மருமக உட்காந்துருக்கு, பாக்கெட் இருக்கா? மேடம் சுடிதார்ல வேணா இருந்தாலும் இருக்கலாம், இருக்கான், அவங்களுக்கு இருக்கு. மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருக்க மேடத்துக்கு பாக்கெட் இருக்கு. சேலையில ஏன் பாக்கெட் வைக்கல தெரியுமா? தந்தை பெரியார் சொன்னார், பொருளாதாரம் பெண்கள் கையில் போகக்கூடாது என்பதற்காகவே திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஆடைதான் இந்த சேலை ரவிக்கை. ஆனா ஆம்பளைகளுக்கு உள் பாக்கெட் ஒண்ணு வச்சிருப்பான், பாத்தீங்களா? வீட்டுக்கு தெரியாம பதுக்கி வைக்கிறது, மேட்ரு போடுறதுக்கு. 500 ரூபாய் வாங்கிட்டு 400 அங்க வச்சுட்டு 100 இங்க வச்சிருப்பேன். 400 மனைவிட்ட கொடுத்துட்டு 100 குவார்டரை போட்டு அப்படிம்பேன். காரணம் என்ன? 25 பாக்கெட் ஆம்பளைகளுக்கு வச்சானே, பெண்களுக்கு ஏன்டா பாக்கெட் வைக்கல? பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரம் வேண்டும் என்று முதலில் குரல் கொடுத்தவர் தந்தை பெரியார் என்ற அந்த தாத்தா. அது மட்டும் இல்ல, பெண்கள் காக்கி டிரெஸ் போட்டு போலீஸ் வேலையில இருக்கணும்னு 1929 செங்கல்பட்டு மாநாட்டிலே மேடையில் பேசிய ஒரு தலைவன் யார் என்றால் தந்தை பெரியார். பெண்கள் போலீஸ் டிரெஸ். ஆம்பளைய போலீஸா இருக்கிறனால தான் திருடங்க பயப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க எல்லாம்? மீச பெருசா ஒரு ஆம்பளை எஸ்பி போட்டு இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். ஏன் போலீஸுக்கு பயப்படுறாங்கன்னா பின்னால துப்பாக்கி வச்சிருக்காரு. துப்பாக்கியை பெண்கள் கையில் கொடுத்துப்பார். அவள் போலீஸ் அதிகாரியாக இருந்தால் யார் வேண்டுமானாலும் பயப்படுவார்கள். காக்கி டிரெஸ் ஆம்பளை போட்டிருக்கான்றதுக்காக பயப்படல, அவள் கையில் ஆயுதம் துப்பாக்கி இருப்பதால் தான் பெண்களை போலீஸ் அதிகாரியாக இருந்தாலும் பயப்படுவார்கள் என்று சொன்னவர் தந்தை பெரியார். அதனால பெண்களுக்கு பாக்கெட் வை, அவங்களுக்கு சொத்துல பங்கு கொடு, அவங்களுக்கு போலீஸ் அதிகாரியா கொண்டு வா. இன்னைக்கு ஒரு 10 ஆம்பளைங்க அவங்க கீழே ஒர்க் பண்ற எஸ்பிக்கு அம்மா அப்படின்னு ஒரு சலிட்டு வைக்கிறான் பார். இதுதான் தந்தை பெரியார் கண்ட ஒரு மாபெரும். இது ஆண்களை அடிமைப்படுத்துகின்ற செயல் அல்ல, எல்லோரும் சமமாக வாழ வேண்டும் என்பதற்காக குரல் கொடுத்த இலக்கியம். அன்றைய இலக்கியம் நமது சித்தர்கள் பாடல் கொன்றை வேந்தன். அதுல எல்லாம் ஒரு சில பாடல்கள் இருக்கலாம். ஔவையார் சொல்லியிருக்காங்க, தையல் சொல் கேளேல், பொம்பளைய பேச்ச கேட்காத. அன்னைக்கு அப்படி இருந்திருக்காங்க பொம்பளை எல்லாம், ஒன்றும் தெரியாம படிக்காம ஏதாவது சொன்னா ஏதாவது அறிவு கட்டதனமா பேசி இருந்திருக்காங்க. அதனால தையல் சொல் கேளேல் அப்படின்னார். ஆனா பாரதி சொன்னான், தையலை உயர்வு செய்,
தையல் சொல் கேளேல் என்ற ஔவையாரின் ஆத்துச்சீடிக்கு எதிர் ஆத்துச்சூடி சொன்னவன் பாரதி. தையலை உயர்வு செய் அப்படின்னு சொன்னான். அதனால ஒரு பெண்ணை உயர்வு செய்தது அன்றைய இலக்கியமா இன்றைய இலக்கியமா? பெண்கள் இன்னைக்கு எவ்வளவு தூரம் வாழ்க்கையில் அவர்கள் இருந்த இருப்பு எப்படி, இன்னைக்கு இருக்கக்கூடிய இருப்பு எப்படி? 1930 ஆண்டுக்கு முன்னாடி வாக்குரிமை கிடையாது பெண்களுக்கு. நீதி கட்சி என்ற கட்சி தான் முதலில் வாக்குரிமை பெண்களுக்கு வாங்கி கொடுத்தது. அதை முதலில் முன்மொழிந்தவர் WPA சவுந்தரபாண்டியன் என்ற அந்த நீதி கட்சி தலைவர் தான் பெண்களுக்கு வாக்குரிமை வேண்டும் என்று போராடினார். வாக்குரிமையே இல்லாத பெண்கள் இன்னைக்கு எப்படி ஆயிட்டாங்க? ஒரு காலத்துல பஸ்ல எல்லாம் ஆண் பெண், இன்னைக்கு எழுதி போட்டிருக்கான் ஆண்கள் பெண்கள். அந்த காலத்துல நான் ஒரு இடத்துல பட்டேன் பாடு. யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு இருக்கேன், மதுரையில இருந்து யூனிவர்சிட்டி பஸ்ல, டவுன் பஸ்ல. ஆண்கள் சீட்டு பூரா பிள்ளைப்பா இருக்கு, பெண்கள் சீட்ல ஒரு அம்மா உட்காந்துருக்கு, ஒரு சீட்டு காலியா இருக்கு. அந்த அம்மாவுக்கு ஒரு 50 வயசு இருக்கான். இப்படியே ஒரு மாதிரி அள்ளி முடிஞ்சுட்டு இப்படி உட்காந்துருந்துச்சு. சரி நம்ம அக்கா மாதிரி இருக்குன்ட்டு நான் படக்குன்னு உட்காந்துட்டேன். ஆர்ப்பாட்டம் பண்ணுச்சு பாரு அந்த அம்மா. என்ன நினைச்சுடா நீ பக்கத்துல உட்காந்த உடனே நான் என்ன பண்றேன் பாரு, உடனே நான் என்னமோ போலீஸ்ல கூட புடிச்சு கொடுத்தாலும் கொடுத்துரும் போல இருக்குன்னு அம்மா தெரியாம உட்காந்துட்டேன், மன்னிச்சுக்கம்மா அக்கா, அம்மா பெரியம்மா, அக்கா அத்தன்னு சொன்னா கூட சண்டைக்கு வந்துடும் போல இருக்குன்ட்டு அம்மா அப்பா அப்பத்தான் அப்படின்னு என்னென்னமோ சொல்றேன். பாரு எங்க ஊர்ல இறங்கி நான் என் சொந்தக்காரெல்லாம் கூட்டி வந்து உடனே நான் என்ன பண்ண போறேன் பாடுறான்ட்டு. நல்ல வேலை அது உசிலம்பட்டி பக்கத்துல ஏதோ ஒரு ஊர். நான் யூனிவர்சிட்டியில இறங்கி தப்புச்சேன் பொழைச்சேன்னு ஓடுறதா. ஒரு ஆண் பக்கத்துல உட்கார்ந்தோன்னு சீரிய காலம் போச்சு. இன்னைக்கு ஷேர் ஆட்டோன்னு சென்னையில பாத்தீங்கன்னா பொம்பளை பிள்ளையும் அவளை எல்லாம் பக்கத்துல ஜாலியா உட்காருங்க, பரவாயில்லண்ணே உட்காருங்க அப்படின்னு உட்கார்ந்து ஜாலியா 2 பேரும் பேசிட்டு இறங்கி அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. எந்த தவறும் இப்பொழுது நடைபெறுவதில்லை. காரணம், பெண்கள் அந்த சுதந்திரத்தை இன்று பெற்றுக்கொண்டார். தந்தை பெரியார் சொன்ன கதையை மட்டும் சொல்லி எதுன்றதை நான் முடிவு பண்றேன். காக்காவை பத்தி 3 கதை படிச்சிருக்கீங்க. ஒண்ணு, பாட்டிக்கிட்ட வடை திருடிட்டு போய் மரத்துல உட்காந்து நீ ரொம்ப அழகா இருக்க ஒரு பாட்டு பாடு அப்படின்னா வடை கீழே விழுந்துச்சு, நிறைய எடுத்துட்டு போய் காக்கா ஏமாந்து போனது. ஏமாந்த காக்கா கதையை படிச்சிருக்கீங்க. புத்திசாலி காக்கா கதை ஒன்று சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு பானையில கீழே தண்ணி இருக்கு, காக்கா வந்து தண்ணி குடிக்க வந்திருக்கு. அதுக்கு தண்ணி எட்டல, கல்லெல்லாம் எடுத்து போட்டு போட்டு நீர் மேலே வந்தவுடன் குடித்து விட்டு சென்றது புத்திசாலி காக்கா. பெரியார் ஒரு காக்கா கதை சொன்னார். ஒரு காக்கா சோறு கிடைச்சா எல்லா காக்காயும் கூப்பிட்டு சாப்பிட வைக்கும். செத்த எலி கையில கிடைச்சா மட்டும் காக்கா எல்லாத்தையும் கூப்பிடாது. அந்த எலியை தூக்கிட்டு பறந்துகிட்டே இருக்கும். ஒரு இடத்துல உட்காரு நாய் மற்ற காக்கானா கொண்டா கொண்டா கொண்டான்னு சண்டை போடும். நாய் கடிக்க வருது, அந்த எலி எனக்கு கொடு அப்படின்னு. அந்த காக்கா எலியை கொண்டுட்டு எங்கெங்கேயோ ஓடுது. அந்த எலியிட்ட இருந்து காக்கா விடுபடவும் முடியல. அந்த எலியால காக்காக்கு பிரச்சனை. பார்த்துச்சு காக்கா, அந்த செத்த எலியை கீழே போட்டு சுதந்திரமாக அந்த காகம் பறந்தது. மூட நம்பிக்கைகள் என்ற செத்த எலியை நீங்கள் எப்போது பெண்கள் தூக்கி எறிகிறீர்களோ அப்பொழுதுதான் சுதந்திர வானத்தில் நீங்கள் பறக்கலாம் என்று தந்தை பெரியார் ஒரு காக்கா கதை சொன்னார். பார்த்தீங்களா? இன்று அந்த காக்காய் கதை தான் பெண்களை உயர்வு செய்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் புதுமை பெண் என்ற அந்த மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை. விடியல் பயணம் பஸ்ல அவங்க பாட்டுக்கு சந்தோஷமா இன்னைக்கு போறாங்க. அது மட்டும் இல்ல, 3,66,000 பெண்கள் இன்னைக்கு அரசு பள்ளியில் படித்த பெண்கள் காலேஜில் போன வருஷத்தை விட 3.5 லட்சம் பெண்கள் அதிகமாக சேர்ந்திருக்கிறார்கள்னா அதுக்கு காரணம் புதுமை பெண் என்ற அரசினுடைய திட்டம். இப்படி பெண்களை உயர்வு செய்கின்ற திட்டங்களுக்கெல்லாம் காரணம் பாரதிதாசன் தொடங்கி பாரதியிலிருந்து தந்தை பெரியார் வரை அவர்கள் கொடுத்த இலக்கியங்களும் பயிற்சியும் கருத்துக்களும் தான் பெண்களை இப்பொழுது உயர்வு செய்திருக்கிறது. தையல் சொல் கேளேல், உண்டி சுருங்குதல் பெண்டிற்கு அழகு, பெண்கள் இன்சொல் பேசக்கூடாது என்று படிதாண்டா பத்தினி, தலை குனிஞ்சு நடக்கணும், தலை நிமிர்ந்து நடக்கக்கூடாது என்ற சட்ட திட்டங்களை எல்லாம் மீறி நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத ஞான செருக்கு வேண்டும் என்ற பாரதியின் கனவை நனவாக்கிய இன்றைய இலக்கியங்கள் தான் பெண்களை உயர்வு செய்தது. இன்றைய இலக்கியங்களை படியுங்கள். இந்த புத்தக திருவிழாவுக்கு வந்திருக்கக்கூடிய புத்தகங்களில் அசோகமித்திரனின் கதைகளை படியுங்கள்.
படியுங்கள், பிரபஞ்சனின் கதைகளை படியுங்கள், கி ராஜநாராயணன் கதைகளை படியுங்கள், எஸ் ராமகிருஷ்ணனுடைய இடக்கை பதின் போன்ற நூல்களை படியுங்கள். இன்றைய இலக்கியங்கள் பெண்களை உயர்வு செய்தது எப்படி என்பதை தெரிந்து கொள்வீர்கள் என்று சொல்லி இந்த அருமையான புத்தக திருவிழாவை துவக்கி வைத்து பெருமை சேர்த்த இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர், வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர், அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை அண்ணாச்சி KKSSR ராமச்சந்திரன் அவர்களுக்கும், நிதித்துறை அமைச்சர் அருமை தம்பி தங்கம் தென்னரசு அவர்களுக்கும், இந்த புத்தக திருவிழாவை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் எங்கள் அன்பு சகோதரர் விரைந்து பணியாற்றும் தீபா ஜெயசீலன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை